ஹாய் வெல்கம் டு நியூ டின்பிசி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எயித்து தமிழோட கொஸ்டின் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, ஆல்ரெடி நான் வந்து 10th முடிச்சிருக்கேன். இதே போல் 10th டெஸ்ட்டு, அதே மாதிரி 9th தமிழ் டெஸ்ட்டும் முடிச்சிருக்கேன். அதுக்கான ஆன்சர் கீ வந்து டிஸ்கஷன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா பார்க்காதவங்க பார்த்துங்க. இது 8th. நெக்ஸ்ட் வந்து 7th தமிழ் வந்து டெஸ்ட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி டெலிகிராமில் கிடைச்ச கொஸ்டின் தான். நான் வந்து நியோ டிஎன்பிசி அப்படின்ற குரூப்பில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். அதுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், எனக்கு சப்ஸ்கிரைபோ இல்லை ஷேர் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது வீரமா முனிவரை போல் தமிழில் சீர்திருத்தம் செய்தவர் யார்? அவ்வளவுதான். கொஸ்டின் தான். வீரமா முனிவரை போல் தமிழில் சீர்திருத்தம் செய்தவர் யார் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ வந்து கமெண்ட் பண்ணிட்டு நீங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இலக்கணத்துக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். சேமஸ் வேர் டு ஸ்டடியும் நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? ஸோ எல்லாருக்குமே தெரியும், செந்தமிழ் தேனி அல்லது தமிழ் தேனி அப்படின்னு பாரதியாரை புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். இது மட்டுமா? செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, அறம்பாட வந்த அரவன், மரம்பாட வந்த மறவன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே என்ன சொல்றாரு? இவர் தான் சொல்றாரு. யாரு? பாரதிதாசன் தான் பாடியிருப்பாரு. சிந்துக்கு தந்தை என்று. அடுத்த கொஸ்டின், சிந்துக்கு தந்தை அதே தான் இப்ப சொன்ன இல்லையா, பாரதிதாசன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இந்த கவிமணி ஏதாவது சொல்லியிருக்காரா பாரதியார? ஒவ்வொரு ஆப்ஷனா பார்க்கலாம். கவிமணி ஏதாவது சொல்லியிருப்பாரு. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அப்படின்னு சொன்னது வேணும்னா நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்ட்ரா சொல்ற பையனை முடிஞ்சா எழுதி வச்சுங்க. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அப்படின்ற கூற்ற வந்து சொன்னது யாருன்னா கவிமணி. ஓகேவா? தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, மரம் பாட வந்த மறவன், அறம் பாட வந்த அரவன், இதெல்லாம் சொல்லிட்டு தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதில்லைன்னு சொன்னதும் பாரதிதாசன் தான். யாருன்னா பாரதியார. கவிமணி வந்து பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடான்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ மற்ற அவ்வளோ சொல்லியிருக்க மாட்டாங்க இது ஆப்ஷன்ல. நெக்ஸ்ட், செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல். அதாவது செய்யுளுக்கும் மரபுக்கும் என்ன சொல்லியிருப்பார்? தொல்காப்பியம் என்ன சொல்லும்? நிலம், நீர், தீ, வலி, விசும்பு. அதாவது அந்த 5 பூதங்களால் ஆனதுதான் உலகம். அந்த மாதிரிதான். ஓகேவா? இருபால், இரு திணை ஐம்பால். ஓகேவா? 2 திணை அக்ரிணை உயர்திணை. அந்த அக்ரிணை உயர்திணை எடுத்தோம்னா அதுல வந்து ஐம்பால் வந்துருது. ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலவின் பால், பலர்பால் வந்துருது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது? உயிர், இந்த உலகம். அதே போலதான். ஓகேவா? செய்யுளுக்கும் மரபுக்கும் என்னது? ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மரபு இருக்கு, வழக்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த செய்யுள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யுளுக்கும் மரபுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரபியல்ல சொல்லியிருப்பாரு. தொல்காப்பியத்துல என்ன எல்லாம் மரபியல்? ஆன்சர் வந்து தொல்காப்பியம். ஓகேவா? இந்த தண்டி அலங்காரம்ன்றது வந்து அணி இலக்கணத்தை பத்தி, அணி இலக்கணத்தை மட்டும் சொல்றதா என்னது? தண்டி அலங்காரம். ஓகேவா? புறப்பொருள் வெண்பாமாலைன்னா என்னத்த சொல்லும்? புறப்பொருள் வெண்பாமாலை. அதாவது 12 திணைகள் இதுதான் கொண்டிருக்கும். புறத்திணைகள் வந்து 12ன்னு சொல்றது புறப்பொருள் வெண்பாமாலை. புறநானூறு வந்து 11 தான் சொல்லும். நன்னூல் வந்து 5 இலக்கணத்தையும் கூறும். ஓகேவா? எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு 5த்தையும் சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட், தொல்காப்பியம் என்னன்னு சொன்னா எழுத்து, சொல்லு, வாழ்வியல் இலக்கணம். ஓகேவா? அதான் அகம் புறம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது. உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை டேஸ் என்பர். உயிரெழுத்து நீண்டு ஒலி, அதாவது உயிரெழுத்து இருக்கு. இப்போ ஓதல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஓதல் அப்படின்னு நீண்டு ஒலிக்கிறோம்னா இன்னொரு எழுத்து சேர்க்கிற, அப்ப இது பேர் என்ன? உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபடை. ஓகேவா? அதே ஒற்றெழுத்து இது பண்ணா அது பேர் ஒற்றளபடை. ஓகேவா? குற்றியல் உகரனா உங்களுக்கு தெரியும், குசுடு துப்புற வார்த்தை வந்தா குற்றியல் உகரம். குற்றியல் இகரனா யாதுமாகி, அந்த யான்ற வார்த்தை, அதாவது இகரம் வந்து குறுகி ஒலிக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் பி. நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதலில் கிடைக்கின்றன? கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு கிடைக்குன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. நமக்கு மிக மிக பழமையான தமிழ் இலக்கணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கணம் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூலோ இல்லை நூலோ எது, தமிழ் நூலோ எதுன்னு கேட்டோம்னா தொல்காப்பியம் தான். அது எப்போ கிடைச்சி? கிமு 3ஆம் நூற்றாண்டு. சேமஸ் அதே இயர் தான். கல்வெட்டுக்கள் 3ஆம் நூற்றாண்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டு கிடைக்கும். ஓகேவா? மிக பழமையான தமிழ் எழுத்து முறை, மிக பழமையான தமிழ் எழுத்து முறை வட்டெழுத்து. சரிங்களா? மிக பழமையான தமிழ் எழுத்து முறை என்னன்னா வட்டெழுத்து தான். ஓகேவா? அதே வந்து மொத்தம் எழுத்து வந்து 2 வகை. ஒன்று வந்து வட்டெழுத்து, இன்னொன்று வந்து தமிழ் எழுத்து. ஓகேவா? இப்ப இருக்கிற தமிழ் எழுத்து இருக்கும் இல்லையா, அதோட பழைய வடிவம் பேரு தமிழ் எழுத்து.
ஓகேவா? சுருக்கி இது இருக்கும் இல்லையா? அதாவது வளைஞ்சு இருக்கும். அது பேரு வட்டெழுத்து. அதுதான் மிக பழமையான தமிழ் எழுத்து. ஃப ஃபர்ஸ்ட்டு வட்டெழுத்து தான் எழுதணும். அதுக்கடுத்து தான் நம்ம என்ன எழுதணும்? தமிழ் எழுத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த கடைச்சங்க காலம் சொல்லுவோம் இல்லையா? சிலப்பதிகாரம், மணிமேகலை எழுதணும். அந்த காலத்துல இருந்த எழுத்துக்கு பேர் வந்து கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வட்டெழுத்து தான். ஞாபகம் வச்சுக்கங்க. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள். அதான் சொன்னேன்ல வட்டெழுத்து, இன்னொன்னு என்ன சொன்னோம்? வட்டெழுத்து, இன்னொன்னு வந்து தமிழ் எழுத்து. அது 2ம் எங்க இருக்குன்னா, அரச்சலூர் கல்வெட்டு. அரச்சலூர் கல்வெட்டில் தான் கிடைச்சிருக்கும் நமக்கு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. மாமன்ற கல்வெட்டுனா பல்லவர்களை பத்தி சொல்லும். சரிங்களா? ஆதிச்சநல்லூர்னா உங்களுக்கு என்னது? முதுமக்கள் தாலியை பத்தி ஞாபகம் வரணும். ஓகேவா? ஓகே. தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன சொன்னேன்? தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னு கேட்டா வீரமாமுனிவர். அந்த தமிழ் எழுத்துக்கள் இவர் என்ன பண்ணாரு? ஏக்கு மேல இப்படி புள்ளி வைப்போமா? ஏ சின்ன ஏ சின்ன ஏனா புள்ளி இருக்கும், பெரிய ஏனா அது புள்ளி இருக்காது அப்படின்னு சொல்லுவோமா? இதெல்லாம் சீர்திருத்தம் செஞ்சு ஏ ஏ அப்படின்னு சொல்லி உருவாக்கணும்னா யாரு? வீரமாமுனிவர் தான். அதுதான் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு கேட்டா வீரமாமுனிவர். அந்த வீரமாமுனிவரை போல் நல்ல கொஸ்டின் டிஃபரன்ட் பாத்துங்க. நீங்க இது கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் தெரியாதவங்க இதுல தெரிஞ்சுங்க. வீரமாமுனிவரை போல் ஓகேவா? தமிழில் சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு கேட்டா அயோத்திதாச பண்டிதர். புரிஞ்சா? சோ இதுக்கான ஆன்சர் சி. நான் கமெண்ட்ல உங்களை ஆன்சர் பண்ண சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர். எத்தனை பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறேன். நெட்டெழுத்து 7 ஓர் எழுத்து ஒரு மொழி. அதாவது என்ன சொல்றாங்க? நெட்டெழுத்து 7 இருக்கு இல்லையா? என்னென்ன? இப்ப பெரிய ஆ, இ, உ, ஏ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நெட்டெழுத்து 7ம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றது யாருன்னா தொல்காப்பியர். ஓகேவா? குற்றெழுத்து 5ம் மொழி பொருள் இயல்பே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது நெட்டெழுத்து 7க்கும் ஓர் எழுத்து ஒரு மொழியா? ஆனா அதுக்கு மீனிங் இருக்கு. அதெல்லாம் ஒரு எழுத்தா இருந்தாலும் அது ஒரு பொருளை தரக்கூடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குற்றெழுத்து 5 இருக்கு இல்லையா? சின்ன ஆ, சின்ன இ, அதுக்கு வந்து மீனிங் இல்ல, அது பொருள் தராது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? 2 சென்டென்ஸா சொல்லியிருப்பாரு. அது யாருன்னா தொல்காப்பியர். நெக்ஸ்ட், ஓர் எழுத்து ஓர் மொழி 42 உண்டு என்று நன்னூலார் கூறுகிறார். நன்னூலார் யாரு? பவனந்தி முனிவர். ஓகேவா? ஓர் எழுத்து ஒரு மொழி ஆமா ஓர் தொல்காப்பியர் என்ன சொல்லுவோம்னா மொத்தமா 7 நெட்டெழுத்து 7 அது எல்லாமே ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த நெட்டெழுத்து 7னா அது உயிரெழுத்தா உயிர்மெய் எழுத்தான்னு தெரியாது, காமனா இது. ஆனா நன்னூலார் அதை பிரிச்சு கொடுத்திருப்பாரு. மொத்தம் 42 எழுத்துரா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல ஓர் எழுத்து ஒரு மொழி இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துகளின் எண்ணிக்கை 4. அதாவது மொத்தம் உயிரெழுத்து, அதாவது நெடில் எழுத்து குற்றெழுத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? கொஸ்டின்ஸே கொஞ்சம் ராங்கா இருக்கு. ஓகே, 42 எழுத்துல ஓகேவா? நெடில் வந்து 40, குறில் வந்து வெறும் 2. அது எதுனா நோ, சின்ன நோ, து சின்ன து. ஓகேவா? அது 2 தான். ஸோ அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழியில ஃபர்ஸ்ட் கூற்று ரைட்டு. ஓர் எழுத்து ஒரு மொழி இடம்பெற்றுள்ள குற்றெழுத்துகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கணும். 2 வரணும். ஸோ 2வது கூற்று தப்பு, ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும் தான் ரைட்டு. கூற்று 1 சரி, 2 தவறு. ஆன்சர் எங்க இருக்கு? கூற்று 1 சரி, 2 தவறு. சி. ஆன்சர் வந்து இதுக்கு சி. ஓகேவா? நெக்ஸ்ட், கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும்? உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சொல்ல மறந்துட்டேன். நீங்க எப்படி எழுதினாலும் சரி, யாராவது 100க்கு 100 போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. ஓகேங்களா? எவ்வளோ மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா? அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் டேஸ் எனப்பட்டான். எய்னர்னா யாரு? எய்னர்னா அம்பு எய்தி போர் செய்யறவங்க பாலை நிலத்துல. அவங்க பேரு பெண்ணா இருந்தா எய்னர். ஓகேவா? ஆணா இருந்தா எய்னர், பெண்ணா இருந்தா எய்னியர்னு வரும். ஏகலைவன்னா யாரு? ஏகலைவன்னா ஏனாலே அம்புன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஏனா அம்பு. ஓகேவா? ஏகலைவன்னா யாரு? அம்பு விடுறதுல சிறந்தவன். அந்த அம்பு விடுற கலையில சிறந்தவன் தான் ஏகலைவன். எய்பன்றினா என்ன? அதாவது அம்ப போல முள்ளு எப்படி இருக்கும்? கூர்மையா இருக்கும். அப்ப முள்ளம்பன்றி பேர் தான் என்னது? எய்பன்றி. அப்ப என்ன கேக்குறான்? அம்பு விரைந்து செல்வது போல ஏவலன். ஏவலன் அம்பு எப்படி அந்த வில்லுல இருந்து விட்டவொடனே அம்பு வேகமா போய் ஏவி போதோ அதே மாதிரிதான் ஒரு வேலையை விரைந்து செஞ்சு முடிக்கிறவன் ஏவலன். ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து சி. ஆன்சர் சி. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவர் யாரு? செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவர் ரா இளங்குமரனார். ஓகேங்களா? தேவநேய பாவனரை ஃபாலோ பண்ணவர் இவரு. ரா இளங்குமரனார் திருக்குறளை பத்தி இவரும் என்ன பண்ணுவாரு? நிறைய இது பண்ணியிருப்பாரு. திருச்சியில உள்ள அரச்சலூரா? திருச்சியில் உள்ள அது ஏதோ ஒரு ஊர்மே வருது. திருச்சியில் உள்ள அந்தநல்லூரா ஏதோ ஒரு ஊர்ல வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா தவச்சாலை வந்து திருவள்ளுவரோட தவச்சாலையும் தேவநேய பாவனரோட நூலகமும் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க. அது அரச்சலூர், திருநெல்வேலி அரச்சலூரா? இது திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரச்சூரா ஏதோ ஒரு ஊர் எனக்கு மறந்துருச்சு. ஓகேவா? அச்சநல்லூர்னு நினைக்கிறேன். அச்சநல்லூரா? கரெக்டா தெரியல, நீங்க கமெண்ட் பண்ணீங்க. ஓகே, நெக்ஸ்ட், தமிழின் தனிச்சிறப்பு என்ற தனி பெருஞ்சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர். தமிழின் தனி பெருஞ்சிறப்பு,
அதான் ரா இளங்கோவனார் தான். இவர் நிறைய நூல் எழுதியிருப்பாரு. என்னென்ன எழுதுனா தமிழின் தனி பெருஞ்சிறப்பு, தேவநேயம்ன்ற நூலை வந்து இவர் வந்து தொகுத்திருப்பாரு. ஏன்னா இவர் தேவநேய பானுவரை ஃபாலோ பண்ணுவார். ஓகேவா. அப்புறம் வந்து தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. நல்லா நினைச்சேன். தனித்தமிழ் இயக்கம்னா மறைமலை அடிகள் இயக்கத்தை தொடர்ந்து, ஆனா நூலா எழுதுனா இவர் தான். அதே மாதிரி தான் தபிலிசை இயக்கம், அப்புறம் புறத்திரட்டு உரை, யாப்பெருங்கழக உரை, அதுக்கெல்லாம் உரை எழுதியிருப்பாரு. சரிங்களா. ஆன்சர் வந்து ரா இளங்கோவனார். பொறுத்துக்க. குயில்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஈஸியாக போட்டுருங்க. குயில் வந்து கூவும் 2, மயில் அகவும் 1, 2 1, கிளி வந்து பேசும். ஓகேங்களா. 2 1 4 எங்கேயாவது இருக்கா? 2 1 4 சி ஆன்சர். அவ்வளோ தான். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர். தொடுவானம் சி மணி வந்து தொடுவானம் எதாவது எழுதியிருப்பாரா? இடையீடுன்னு நூல் எழுதியிருப்பாரு நம்ம புக்கில். நம்ம பாடத்துல இடையீடுன்னு எழுதினா தான் சி மணி. பசுவையா யாரு? தர்மு சிவராமுவா? ஆமா, அவர் வந்து இறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அவரும் வரமாட்டாரு. ரா மீனாட்சி இல்ல, வாணிதாசன் தான். என்னது? தொடுவானம் எழிலோவே. நான் டேரக்டா ஆன்சர் சொல்லிடுறேன். தொடுவானம்னா வாணிதாசன். இவங்களா ஆன்சர் தெரியாதவங்க என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் ஒமிட் பண்ணி கூட இப்படி போட்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ வாணிதாசன், தொடுவானம். ஓகேங்களா. அந்த ஓடைன்னு ஒரு பாட்டு வந்திருக்கும்ல, அந்த பாட்டு இதில் தான் வந்திருக்கும். ஓகேவா. ஓடை அந்த பாட்டு இதில் வந்திருக்கும். சரியா. ஸோ தொடுவானம், கொடிமுல்லை, எழிலோவியம், தமிழச்சி, இந்த மாதிரி நூலெல்லாம் எழுதியிருப்பாரு வாணிதாசனோட இயற்பெயர் என்ன சொல்லுங்க போலாம்? அரங்கசாமி என்கிற எத்திராசலு. ஓகேவா. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என போலப்படுறது. இப்பதான் சொன்னல, ஓடையை பத்தி எல்லாம் எழுதியிருப்பார்ல, அதாவது இயற்கையை புனைந்து பாடுறவர் தான் வேர்ட்ஸ்வர்த். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த வேர்ட்ஸ்வர்த் மாதிரி தமிழகத்துல யார் இது இயற்கை அதிகமா பாடினவர்னு கேட்டோம்னா வாணிதாசன் தான். ஆனா ஆக்சுவலா இயற்கை கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேவா. இயற்கை கவிஞர் யாருன்னு கேட்டா பாரதிதாசனை ஃபாலோ பண்ணவர் தான் வாணிதாசன். இருந்தாலும் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் வாணிதாசன். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட், இந்த முடியரசன் யாரும் தெரிந்தானே? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் யாரு? முடியரசன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே வானம்பாடி கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு கேட்டா மு மேத்தா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. கண்ணதாசன் தெரியும் உங்களுக்கு, கவியரசு. ஓகேவா. முத்தையா இயற்பெயரு ஞாபகம் வச்சுங்க. பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் பஞ்சகும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? புயலோ வெள்ளமோ, அதாவது பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி அப்படியே பேச்சுவார்த்தையில பாடுவாங்க. அது வந்து கும்மி பாடல் நினைக்கும். அதுவே பேச்சுவார்த்தையில் அமைந்த பேர் வந்து பஞ்சகும்மிகள். ஓகேவா. நமக்கு வந்து ஒரு பாடல் வருமே, கோணக்காத்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமிநாதனா, வெங்கம்பூர் சாமிநாதன் சொல்லி ஒருத்தர் பாடி இருப்பார் இல்லையா, அந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க. அங்க கூட இருக்கும். ஓகேவா. பஞ்சகுமிகள் என்ற நூலை தொகுத்தது யாருன்னு கேட்டா புலவர் சே ராசு. ஓகேவா. பஞ்சகுமிகள் என்ற நூலை தொகுத்தது யாருன்னா புலவர் சே ராசு. ஞாபகம் வச்சுங்க. தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் பக்தவச்சல பாரதி. தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் பக்தவச்சல பாரதி. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து ஏ. அந்த ஒரு கதை எழுதியிருப்பார் இல்லையா, காடர்கள் இருக்கிற இதை பத்தி கதை எழுதியிருப்பாரு. ஒரு புலியும் ஒரு சிறுத்தையும் ஒரு புலியும் ஒரு மானும் சருகு மானும் இருக்கிற மாதிரி. காடர்கள் தங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர்? காடர்கள் தங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு. ஓகேவா. ஆள் அளப்பு பாக்ஸ்ல இருக்கும். ஒரு பாக்ஸ்ல இந்த புக்ல இங்க பாடம் ஸ்டார்ட் ஆகும். இந்த 2வது பேஜ்ல இந்த கார்னர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஆள் அளப்பு. ஓகே. இதெல்லாம் நான் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் புக்கு தொட்டு ரொம்ப நாள் புக்கு கிடைக்கல. அண்ட் இங்க இடமும் இல்லை, இப்போ படிக்கிறதுக்கான டைமும் இல்லை. ஸோ படிச்சதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது தப்பா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது எவ்வகை தொடர்? கரிகாலன் கல்லணை ஒரு செயலை இவர் செய்யறாரு, அவ்வளவுதான். ஓகேவா. ஓகே. எது இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி இதை வந்து செய்தி தொடர் ஆன்சர் வரும். ஓகேவா. ஸோ வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தலாம். உணர்ச்சி தொடரா? கரிகாலன் கல்லணையை கட்டினான் உணர்ச்சியா சொல்றாரு. சிம்பிளா தான் இருக்கு. அப்போ உணர்ச்சி தொடர் வராது. விளைவு தொடர் என்ன? இது மூலியமா ஏதாவது புதுசா விளைய போதா? கரிகாலன் கல்லணையை கட்டு. அப்ப கட்டுன்னு நம்ம சொன்னா அவன் அதுக்கப்புறம் போய் கட்ட போறான். அதாவது அவனை ஏவறான். அது விளைவு தொடர் இல்ல கட்டளை தொடர் அப்படியெல்லாம் வரும். ஆமா, இது அப்படி வராது. ஏன்னா இது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டட் ஆச்சு. வினா தொடர் கொஸ்டின் மார்க்கே இல்ல, வினா தொடர் வராது. அப்ப என்ன ஆன்சர்? செய்தி தொடர். ஓகே. இதே இடத்துல இந்த ஆப்ஷன் பதில் வேற ஏதாவது செய்வினை அப்படின்னு இருந்துச்சுன்னா, செய்வினை அப்படின்னு இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? செய்வினையை சூஸ் பண்ணணும். ஏன்னா என்ன வருது? ஐ வந்தா செய்வினை, ஐ வரலன்னா தன்வினை. ஓகேவா. சிம்பிள். செய்வினைக்கும் தன்வினைக்கும் டிஃபரன்ஸே தான். ஐ வந்தா செய்வினை, ஐ வரலன்னா தன்வினை. ஓகேவா. அப்போ செய்தி தொடர், ஏன்னா செய்தி தொடரும் இது ஆன்சரா வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் பொருந்துற மாதிரி வைப்பான். 4 ஆப்ஷனும் பொருந்துற மாதிரி வைக்க மாட்டான். ஆனா இது நீங்க செய்தி தொடர்ன்னு சொல்றீங்க. ஆனா இது ஏன் தன்வினை வராதா? ஏன் இது வந்து தன்வினை வராதா? செய்வினை வராதா? ஏன் இது வந்து உடன்பாட்டு வினையா வராதா?
எல்லாமே வருமே. தன்வினை இதுதான், செய்தி தொடரும் இதுதான், அப்புறம் வந்து என்னது தனிவினையும் இதே தான், தன்வினையும் இதே தான், செய்வினையும் இதே தான். ஓகேவா? உடன்பாட்டு வினையும் இதே தான். ஆனா ஆப்ஷன் பாருங்க, 3 ஆப்ஷன் வராது. ஒரு ஆப்ஷன் தானே வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப இது செய்வினைனா இங்க செய்வினை வச்சிருப்போம். அப்ப செய்வினை ஆன்சரா நம்ம சூஸ் பண்ணிட்டு போகணும். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆப்ஷனை பொறுத்து தான் ஆன்சரை சூஸ் பண்ணணும்ன்றேன். சரியா? திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் இனியவை 40 திருவள்ளுவமலை 7 களவலை 40. என்ன இனியவை 40னா 17 கீழ்கணக்குல ஒரு நூல், 7 17 கீழ்கணக்குல ஒரு நூல், களவலை 40 என்னது 17 கீழ்கணக்குல ஒரு நூல். ஆனா இது மட்டும் என்னது புறநூல், பொய்யார் எழுதிருப்பார் இல்லையா? இது ரெண்டும் வந்து அறநூல்கள் தான். திருக்குறளோட பெருமையை சொல்றது திருவள்ளுவமலை. நான் படிச்சிருக்கோம் இல்லையா? திருவள்ளுவமலை என்ன திருவள்ளுவர் பத்தி புகழ்றது மட்டும்தான். எத்தனை பாடல் இருக்கும்? 55 பாடல் இருக்கும். ஆனா எத்தனை புலவர் எழுதியிருப்பாங்கன்னா 53 புலவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து 2 பாடல் எழுதிக்கிறாங்க. அதுதான் கணக்கு. சரியா? அது மேபி ஔவையார் இடைக்காரன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 55 புலவர்கள்ல 55 பாடல்கள் கொண்டதுதான் திருவள்ளுவமலை. அது 53 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு திருக்குறள் மாதிரி பாடினது யாருன்னா ஔவையார். அதே மாதிரி அணுக்கு பதிலாக கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல்னு சொன்னது இடைக்காடனார். ஓகேவா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஞாபகம் வச்சுங்க. மற்றவங்க எல்லாம் பாட்டா எழுதியிருப்பாங்க. ஒரு 4 லைன் வெண்பா மாதிரி எழுதியிருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் குரல் மாதிரி எழுதியிருப்பாங்க. சரியா? இல்லறவியல் திருக்குறளின் எப்பாலில் இடம். இல்லறம் அதான் வந்துச்சே, பேர்லயே வந்துச்சே. இதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. இல்லறம் அறத்துப்பால். ஓகேவா? நெக்ஸ்ட் நீலகேசி கூறும் நோயின் வகைகள். நீலகேசியோட ஆசிரியர் பெயர் தெரியாது. இதுதான் கொஸ்டின். நீலகேசியோட ஆசிரியர் பெயர் தெரியாது. ஓகே. முத்துள்ளத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. நந்தி கிளம்பத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. புறத்திரட்டுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது. ஓகேவா? இன்னொன்னு வருமே, தூதுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது. அது தமிழ் வீடு தூதுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ப இதுக்கு நீலகேசி கூறும் நோயின் வகைகள் வந்து 3. ஒன்னு வந்து தீரக்கூடியது, அதாவது தீர்ந்துடும்பா. இன்னொன்னு வந்து தீராதது. ஓகேவா? தீராத நோய். இன்னொன்னு வந்து தீர்ந்தது போல இருக்கும் ஆனா தீராது. ஓகேவா? அதுதான் அந்த 3 நோய். என்னன்னா 3 வகை. ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தருக்கரை சுருக்குமா, தருவரையா வரும், தருக்கரை சருக்கமா நினைக்கிறேன். நீலகேசி, அதான் நீலகேசி தான் வரும். ஓகேவா? ஓகே. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவார் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். எதை பத்தி சொல்லுது? இது ஏதோ காலையில சீக்கிரம் எழுந்திருப்பா, வாக்கிங் நட அந்த காத்து உனக்கு வந்து புதுமையான காத்தை சுவாசி, 15 நிமிஷம் நட அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ உடல் உறுதியா இருந்தாதான் உலகத்துல இன்பம் உடையவங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிமணி. அவர் தான் எழுதியிருப்பார்ல, காளான் வந்து ஓடி போயிடும். காளான்னா யாரு? யமன். ஓகேவா? அப்போ அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வருது, அந்த பாட்டு ஞாபகம் வருது. ஓகேவா? ஆன்சர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. எதெல்லாம் எழுதியிருப்பாரு? மலரும் மாலையும் கீழே இருக்க மலரும் மாலைன்ற நூலை தான் எழுதியிருப்பார் கவிமணி. ஓகேவா? சரி, ஆன்சர் வந்து இதுக்கு பி. ஓகேவா? முடியரசன் இல்ல, பிச்சைமுத்து இல்ல, பாரதியார் இல்ல. அடுத்து மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தான். மலரும் மாலையும்னா கவிமணி. ஓகேவா? சுரதானா உங்களுக்கு என்ன நூல் வரணும்? தேன்மலை அப்படின்ற நூல். ஏன்னா அதுதான் வந்து என்னன்னா சுவரம் சுண்ணாம்பும் துறைமுகம் நிறைய நூல் எழுதியிருப்பாரு. தேன்மலை நூலை தான் திருப்பி கேட்க போறோம். அது வந்து தமிழக அரசின் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது. ஓகேவா? நாமக்கல் யூனியன்ல முடியரசன் வந்து உங்களுக்கு நிறைய இது வருது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து மனித மூளையில் எத்தனை கோடி நியூட்ரான்கள் உள்ளன? மனித மூளையில் 50,000 வார்த்தை, 20,000, 30,000 வரவே வராது. 10,000 ஆன்சர் அவ்வளவுதான். ஓகே. மனித மூளையில் எத்தனை கோடி நியூரான்கள் உள்ளன? 10,000. ஓகேவா? அப்புறம் 100 பில்லியன் சம்திங் இருக்கும். ஓகேவா? 100 பில்லியன் சொல்லிட்டு நரம்புகள் இருக்கும். அதுல வந்து நியூரான்கள் வந்து 10,000 கோடி நியூரான்கள் இருக்கும். சரியான கூற்றை தேர்ந்தெடு. நம் உடலின் இந்த இது தெரியல, மனித மூளை, இந்த மூளைன்ற ஒரு பாடம் இருக்கும். தலைமைச் செயலகம் சுஜாதா எழுதியிருப்பார் இந்த பாடத்தை. ஓகேவா? அதுலதான் இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே. கேஸ்கார் அண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை. ஆமா, சிறுமூளை இருந்தால் தான் என்ன பண்ணா எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும். அந்த உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துறதுன்னா சிறுமூளை தான். ஓகேவா? மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுது. மூளைக்கு ஒரு 800 மில்லி தான் கரெக்ட். ஆமா, அவன் என்ன சொல்லிப்பான், மூளைக்கு வந்து உணவு வந்து தயிர் சாதமோ புளி சாதமோ இல்ல, அதுக்கு வந்து குருதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 800 மில்லி குருதி தேவைப்படுது. கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் 1 மற்றும் 2 சரி.
மின்னணுவாக்கும் எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு. அதான் யாரு? சுஜாதா. தலைமைச் செயலகம் முன்னிலை இருப்பார் இல்லையா, அவர் தான். சுஜாதா வந்து முக்கிய பணியாற்றிப்பாரு. சுஜாதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரங்கராஜன். கரெக்டா? சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன். முடியரசோட இயற்பெயர் துரைராசு. பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் வந்து ராமலிங்கம் நினைக்கிறேன். மகாலிங்கமோ ராமலிங்கமோ கமெண்ட் பண்ணுங்க. பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் ராமலிங்கம் தான் நரம். பாரதியாரோட இயற்பெயர் என்ன? பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியம். ஓகேவா? ஓகே. ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு. ஒரு வினைமுற்று அது முடிஞ்சு போச்சு. வினைமுற்றுனாலே கம்ப்ளீட் ஆகும். ஆனா ஒரு வினைமுற்று எச்சப்பொருளை தந்து, ஓகேவா, என்ன பண்ணுவதுன்னா மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. ஓகே. அப்போ அது என்னன்னா முற்றெச்சம். அதாவது ஒரு வினைமுற்றே எச்சமா இருந்துச்சுன்னா, ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிச்சா அது பேர் முற்றெச்சம். ஓகேவா? எடுத்துக்காட்டு என்ன சொன்னோம்னா கண்ணன் வந்தனன் பாடினான். ஓகேவா? கண்ணன் வந்தனன் பாடினான் அப்படின்னா வந்தனன்னா கண்ணன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு வினைமுற்று தான். ஆனா வந்தனன்ற சென்டென்ஸ் முடியாம பாடினான் அப்படின்ற சென்டென்ஸ் கொண்டு முடியுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு வினைமுற்று இன்னொரு வினைமுற்று கொண்டு முடிஞ்சா அது பேரு முற்றெச்சம். சிம்பிளா 2 வினைமுற்று வந்தா முற்றெச்சம் போட்டுருங்க. சரியா? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையா தெரியுமாறுன்னு வந்துச்சு. காட்டும் பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டுத்தையும் வெளிப்படையா காட்டுமா, காலத்தையும் செயலையும் வெளிப்படையா காட்டினா அது பேர் தெரிநிலை பெயரெச்சம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து வந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டான். வந்த மாணவன். இப்ப இது மூலியமா என்ன சொல்றான்? ஒரு மாணவன் வந்துட்டான்னு சொல்லுது. வந்த அப்படின்ற வார்த்தையை வச்சு அவன் என்ன பண்றான்? இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா? வந்த அப்படின்னா வந்துட்டான். அப்ப இறந்த காலம். காலம் வெளிப்படையா காட்டுதா? அப்ப சிம்பிளா என்னது? இது பேர் தான் தெரிநிலை வினையெச்சம் பெயரெச்சம். அதே குறிப்பு பெயரெச்சம்னா இப்ப வந்து நல்ல மாணவன், அவ்வளவுதான். நல்ல மாணவன். சோ இது வந்து எந்த காலம் சொல்ல? நல்லன்ற வார்த்தை இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமான்னு சொல்ல முடியுமா? முக்காலத்துக்கும் முடியாது. காலம் வந்து வெளிப்படையா காட்டாது. அப்ப இது பேர் ஆனா குறிப்பு. அவன் வந்து நல்லவன் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குது. அப்ப இது பேர் குறிப்பு பெயரெச்சம். வந்த மாணவன் வந்து தெரிநிலை பெயரெச்சம். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? படித்த மாணவன் என்பதற்கான இலக்கண குறிப்பு. படித்த மாணவன், படித்த ஆல்ரெடி படிச்சுட்டான் மாணவன். அப்ப இது பேர் என்ன? இலக்கண குறிப்பு பெயரெச்சம் தானே. அது அதுக்குள்ள என்ன வேணா தெரிநிலை பெயரெச்சம். படித்து முடித்தான், படித்து முடித்தான். அப்போ கண்டினியூ ஆகுது. படித்தன்ற வார்த்தை பின்னாடி ஒரு பெயரை போட்டாதான் கம்ப்ளீட் ஆனா அது பேர் பெயரெச்சம். படித்துன்ற வார்த்தை பின்னாடி ஒரு வினையை போட்டாதான் கம்ப்ளீட் ஆகும். அதனால இது வினையச்சம். ஓகேவா? குறிப்பு வினையச்சம் சொல்லிக்கிறானா? தப்பு. இலக்கண குறிப்பு எல்லாம் கரெக்ட் தான். இலக்கண குறிப்பு தான் கேட்டுக்கிறான் என்பதான. இலக்கண குறிப்பு பெயரெச்சம் வினையச்சம் 2 ரைட்டு. கூற்று 1 சரி 2 சரி. எங்குது ஏ. காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல. நம்ம சிலபஸ்ல இருக்குல்ல, ஓமையால் விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? சோ அதுதான். காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல என்ற ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருள். காக்கா உட்கார்ந்த உடனே பணம்பழம் விழும்லாம் கிடையாது. காக்கா உட்காரும்போது பணம்பழம் எதாச்சியா விழுந்துருச்சு. அப்ப இது பேர் என்னது? எதிர்பாராத நிகழ்வு சொல்லக்கூடாது. தற்செயல் நிகழ்வு. எதிர்பாராத நிகழ்வுன்னா எதிர்பார்க்கவே மாட்டிருக்கான். எப்படின்னா இப்ப கிணறு வெட்டும் போது தண்ணி தான் வரும்னு நினைப்பான். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டார் போல அப்படின்றதுதான் எதிர்பாராத நிகழ்வு. சரியா? நாம நினைச்சிருப்போம் இல்லையா, சிலபஸ்ல இருந்து பழைய புக்கு கொஸ்டின் எல்லாம் வராதுன்னு நினைச்சு நான் போயிருப்பீங்க. ஆனா பழைய புக்கு கொஸ்டின் எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அது பேர் தான் எதிர்பாராத நிகழ்வு. ஓகேவா? ஒற்றுமையின்மை அப்படின்னா நெல்லிக்கனி மூட்டை கொட்டினார் போல. நெல்லிக்கனி மூட்டை இருக்கு இல்லையா, அது இப்போ கொட்டினா என்ன பண்ணுவோம்? அங்கங்க ஒண்ணு ஓடிடும் இல்லையா? ஒரே திசையில ஓடுமா? இல்ல. அதுதான் நெல்லிக்கனி கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை. பயனற்ற செயல்னா விழலுக்கு இறைத்த நீர் போல. வில்லன்னா என்னது? இந்த தேவையில்லாத புல்லு செடி. அது நம்ம இப்ப நெல்லுக்கு தான் தண்ணி பாய்ச்சணும். அதை விட்டுட்டு புல்லுகளுக்கு இல்ல தேவையான இதுக்கு நீர் பாய்ச்சது பயனில்லாத செயல் தானே. அப்ப அதுதான் பயனற்ற செயல். ஓகேவா? சோ இதுவே நமக்கு வந்து 2 மார்க்ல வந்துடும். இது ஓமையால் விளக்கப்படும் பொருளே. கற்றோருக்கு கல்வி நலனே களநல்லால். ஓகேவா? கற்றோருக்கு, நமக்கு தான் இதெல்லாம் சொல்றாங்க. கற்றோருக்கு கல்வி நலனே களநல்லால் மற்றொரு அணிகலன் வேண்டாவாம். ஓகேவா? நல்ல பாட்டு அது. முழுமணி முழுமணி அது வரும். ஓகேவா? இது குமரகுரு பாருங்க, நீதி நெறி விளக்கம். ரொம்ப புக்கை தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த இதெல்லாம் படிச்சு. ஓகேவா? முழுமணி ஏதோ ஒரு வார்த்தை வரும், சூப்பரா இருக்கும். ஓகேவா? பூனால்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அவ்வளவுதான். சரி, என்ன சொல்றேன்னா, கற்றோருக்கு கல்வி நலனே களநல்ல. கற்றவனுக்கு கல்வின்ற அணிகலன் தான் சிறந்த அணிகலன். அதை விட வேற ஒரு அணிகலன் தேவையில்லை. நீ போட்டுக்கிற நகை அந்த மாதிரி எந்த ஒரு அணிகலனும் தேவையில்லடா. கற்றவனுக்கு கல்வி தான் சிறந்த அணிகலன். ஓகேவா? அதுதான் சொல்ல வர்றாரு. ஓகேவா? யாராவது முழுமணி பூணுக்கு வந்துருச்சு. முற்ற முழுமணி பூணுக்கு மற்றொரு அணிகலன் வேண்டாம்.
ஓகே, அதாவது தங்கத்தாலே ஆன ஒரு சிலைக்கு மற்றொரு அணிகலன் போடணும் அவசியமே கிடையாது. அது மாதிரிதான் கல்வி படிச்சவனுக்கு கல்விதான் எனது அணிகலன் அப்படின்னு சொல்ல வர்றாரு குமரகுருபர். ஓகேவா? எனக்கு வார்த்தைகள் மறந்துருக்கலாம், ஆனா அந்த கான்செப்ட் என் மைண்ட்ல இருக்கும். ஏன்னா நான் புரிஞ்சு படிச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், குமரகுருபர் எழுத அந்த நீதி நெறி விளக்கம்ன்ற நூலை எழுதியிருப்பாரு. எத்தனை பாட்டுன்னா 102, கடவுள் வாழ்த்தோடு 102 பாடல் இருக்கும். இதுல பாதி 51. இந்த 51 வந்து யாருன்னா நம்ம அவர் பேர் என்ன, பரிமார் கலைஞர் வந்து இந்த 51 பாட்டுக்கு விளக்கம் எழுதியிருப்பார், உரை எழுதியிருப்பார். ஓகேவா? இல்ல மொழி, ஆமா அப்படிதான் நினைக்கிறேன், விளக்கம் எழுதியிருப்பார். கரெக்ட். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் அதே பிள்ளை தமிழ்னால யாரு, குமரகுருபர். ஓகேவா? மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். புக்கில் வர்றது வந்து முத்துக்குமார பிள்ளை தமிழ். புது புக்கில் செங்கீரை பருவம் இருக்கும், பழைய புக்கில் வருகை பருவம் இருக்கும். ஓகேவா? அண்ணாமலையார் என்ன எழுதியிருப்பாரு? அண்ணாமலையார் சொல்லுங்க. அண்ணாமலையார் வந்து உங்களுக்கு தெரியும் என்னது, அது பேரு திருப்புகழ் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி வந்து சேக்கிலார், காவடி சிந்தின் தந்தைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அண்ணாமலையார். ஓகேவா? சேக்கிலார் வந்து பெரிய புராணம். ஒட்டகுத்தர் வந்து உங்களுக்கு தெரியும் மூவருலா, அதெல்லாம் வந்து யார் எழுதியிருப்பாரு? ஒட்டகுத்தர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? நீதி நெறி விளக்கத்தில் கடல் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் தான்? 12, 102 வெண்பாக்கள் உள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பில். இதெல்லாம் வந்து சொன்னா சிரிப்பீங்க. நம்பனா இப்ப நான் வந்து சரி இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்து 4வது படிக்கும்போது, ஓகேங்களா, 90 கிட்ஸா இருக்கிறவங்க வந்து இது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இங்க இருக்கு நாலடியார்ல வந்து என்ன வந்திருக்குன்னா ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த பாட்டே வந்திருக்கு. கல்வி கரையில கற்பவர் நாள் சிலன்றது 4வது புக்ல அப்போ தமிழ் படிக்கும்போது, ஓகேங்களா, 90 கிட்ஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும், வந்திருக்கும். ஓகேவா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நிக்கின் பிணிப்பல தெல்லிதின் அமுது. ஓகேவா? அப்படின்னு தெல்லிதின் அமுது குறுகு அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்ன மீனிங்னா, இது என்ன சொல்லுவோம்னா, கல்விக்கு வந்து கரை இல்ல, கல்விக்கு கரை இல்ல. கல்வின்றது பெரிய கடல்டா, அதுக்கு கரை இல்ல. ஓகேவா? எல்லன்றதே இல்ல, அப்படியாப்பட்டதான் கல்வி. கற்பவர்னாலும் சில, ஒரு மனுஷங்க இருக்கிறான்னா அவனோட அதிகபட்ச வருஷம் 100 வருஷம் தான். ஆனா 100 வருஷம் இருந்தா கூட என்ன பண்ண முடியாது, அந்த கல்வியை வந்து அவ்வளோ இருக்கு கல்வி கற்பதற்கு அப்படின்றான். சோ நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல. ஓகேவா? நமக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கல்வின்றது எல்லை இல்லாதது, ஆனா நம்மளோட வாழ்நாளோ குறைவானது. ஓகேவா? நீ என்ன பண்ணணும், தெல்லமுதின், அது எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்றாரு, தெல்லமுதின். ஓகேவா? அதாவது தண்ணியையும் அன்னம்ன்ற ஒரு பறவை இருக்குல்ல, குருகு அன்னம் சொல்லுவாங்கல்ல, அன்னம்ன்ற பறவை பாலையும் ஓகேவா நீரையும் கலந்து வச்சா கூட வெறும் எதை மட்டும்தான் குடிச்சிட்டு போகும், பாலை குடிச்சிட்டு தண்ணி அப்படியே வச்சிருமா. ஓகே, அந்த அன்னத்தை போல, அந்த குருகை போல என்ன பண்ணு, நல்ல விஷயத்தை மட்டும் கத்துக்கிறா, அவ்வளவுதான் சொல்றாரு. நல்லதை மட்டும் என்ன பண்ணு கத்துக்கிறான்னு சொல்றாங்க. அதுதான் நாலடியார். ஓகேவா? எதுக்குன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. ஆனா நீ அப்படியே படிச்சுன்னா மறந்துடுவ. ஒவ்வொரு கூற்றுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. அதை புரிஞ்சிட்டோம்னா என்னைக்குமே மறக்காது இல்ல. இது 4வதுலயே நம்ம படிச்சிட்டோம். ஓகேவா? ஆனா ஏன் மறக்கிறோம், அன்னைக்கு புரியாம இருந்திருக்கும், அதனால நம்ம மறந்துடுறோம். இதுதான் கான்செப்ட். கல்விக்கு கரை இல்ல, அது ரொம்ப பெருசு. ஆனா கற்பனோட நாளும் சில, ஏன்னா நமக்கு நிறைய நோய்கள் இருக்கு. பிணிகள் மெல்ல நினைக்கின் பிணிப்பல. நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுனால நம்மளோட வாழ்நாள் கம்மி தான். ஓகேவா? அதனால ஒரு அன்னம் பறவை அல்லது ஒரு குருகு வந்து எப்படி பாலும் நீரும் கலந்திருந்தா பாலை மட்டும் எடுத்துக்குமோ, அது போல இது அதிகபட்சம் இருக்கிற கல்வியில நல்லதை மட்டும் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாலடியார். இதெல்லாம் நமக்கு சொல்ற அட்வைஸ். இப்படிலாம் நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணா யாரும் பார்க்க மாட்டீங்க, ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஓட்டிடுவீங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், 10 பேர் பார்த்தாலும் யூஸ் ஆகல. சோமு, தமிழ்நாடு அரசின் ஆலங்குடி சோமுவா? ஆமா, ஆலங்குடி சோமு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருப்பாரு. இந்த பாட்டு, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லுவார்ல, மன்னிக்கும் மனமே மனித கோயில மாணிக்க கோயிலப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதுதான் ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமுக்கு வந்து எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்னா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். கரெக்டா? கரெக்ட் தான், சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். இதுதான் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஐக்கிய நாடு சபையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பெண்டிட். பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்கல்ல, விஜயலட்சுமி பெண்டிட். எந்த பாடத்துல கொடுத்துருப்பான்? 8வது புக்கா இது? 8வது புக்குனா பல்துறை கல்வி, பலத்துறை கல்வி. கரெக்டு தான். யோசிச்சு பாருங்க, நான் இப்படிதான் நான் என் மைண்டு போகும். பலதுறை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா எழுதின ஒரு நூல் இருக்கும், பலதுறை கல்வி. அதுல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கல்வின்றது வந்து என்னது, வெறும் இதை மட்டும் இல்ல. ஓகேவா? வெறும் படிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது, தொழிற்கல்வியும் உண்டு. அது மாதிரி நிறைய புரிஞ்சு படிக்கதான் கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்ல விஜயலட்சுமி பெண்டிட் சொல்லியிருப்பாங்க, ஐக்கிய நாடு அவையின் முதல் பெண் தலைவர். எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணேன்னா, எப்போ அவங்க பெண் தலைவரா இருந்தாங்கன்னா 1957 நினைக்கிறேன், மறந்து போச்சு. 1957 வந்து அவங்க வந்து ஐநா சபை, ஐக்கிய நாடுனா ஐநா சபை, அதோட பெண் தலைவரா இருந்திருப்பாரு. 1957 நினைக்கிறேன் வருஷம். ஓகேவா?
ஓகே, இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சா பாருங்க. முத்துலட்சுமி ரெட்டி உங்களுக்கு தெரியும், முதல் முதல் மருத்துவ நம்ம இதுல வந்து முதல் டாக்டர், ஓகேவா, பெண் டாக்டர். ஜானகி ராமச்சந்திரன்னா யாரு சொல்லுங்க போலாம். அதேதான் இங்க இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. சரோஜினி நாயுடு, ராமச்சந்திரன், ஜானகி ராமச்சந்திரன் வந்து தமிழ்நாட்டோட முதல் முதலமைச்சர், பெண் முதலமைச்சர், கரெக்டா? அதுக்கு முன்னாடி யாரும் பெண் இல்லைல்ல, முதல் அவங்க தான், சில நாள் தான் இருப்பாங்க. ஆனா முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னு கேட்டா ஜானகி ராமச்சந்திரன். 1987 வந்து எம்ஜிஆர் இறந்திருப்பார் இல்லையா, அந்த சமயத்துல கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. சரோஜினி நாயுடுன்றது முதல் இந்தியாவிலேயே முதல் பெண் ஆளுநர் நினைக்கிறேன், ஓகேவா, இந்தியாவிலேயே முதல் பெண் ஆளுநர், ஓகேவா. நெக்ஸ்ட், தாய்மொழி வாயிலாக கல்வி கற்றலே சிறப்பு என்று கூறியவர். அதான் இப்ப பல்துறை கல்வின்னு சொன்னா திருவிக்கா அந்த லெசன்ல தான் வரும், ஓகேவா. இதே மாதிரிதான் நம்மளோட காந்தி கூட சொல்லியிருப்பார், தாய்மொழி கல்வியில் தான் கல்வி பெறணும் அப்படின்றாரு. இங்க அதுக்கு ஆப்ஷனை பொறுத்து திருவிக்கா, ஓகேவா. நெக்ஸ்ட், இயற்கை பரிணாமம். இது சூப்பர், இயற்கை பரிணாமம். இயற்கை பரிணாமம்ன்றது கம்பராமன். அப்படியே அந்த ஓசையோடய முடியும், நல்லா ஞாபகம். இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம். இயற்கை அன்புனா பெரிய புராணம். இயற்கை அன்பு சைவ சமயத்தை பத்தி சொல்லுவோம் இல்லையா, அன்பு காட்டுறதா இதோட மெயின் கான்செப்ட். அதனால இயற்கை அன்பு பெரிய புராணம், ஓகேவா. 2 தான் இருக்கா, இன்னும் இருக்குமே. இயற்கை அன்பு பெரிய புராணம். நான் என்ன சொல்றேன், இயற்கை களம். களம்ன்றது கலித்தொகை. இயற்கை களம்னா கலித்தொகை. இயற்கை தவம். இயற்கை தவம் சிந்தாமணி, சீவக சிந்தாமணி இதுல. அதில் அந்த சிந்தாமணி என்றது எதை சொல்லுது, துறவை தானே மேற்கொள்ளுது. துறவத்தை வந்து முக்கியமா இல்ல, தவத்தை மேற்கொள்ளுது இல்லையா. சோ அதனால இயற்கை தவைனா சிந்தாமணி, ஓகேவா. இயற்கை வாழ்வில்லம், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், ஓகேவா. இயற்கை வாழ்வில்லம்ன்றது ஆமா கரெக்ட் தான், இயற்கை வாழ்வில்லம்ன்றது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், ஓகேவா. இயற்கை திருவருள் அந்த மாதிரி சம்திங் வரும், அது வந்து இந்த பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம் அதெல்லாம் வந்து சேரும், சரிங்களா. திருக்குறள் கூட ஒண்ணு இருக்கும், வந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பாடத்தில் தான் இருக்கும், ஓகேவா. தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் அதான் யாரு, திருவிக்கா. தமிழ் தென்றல் வந்து திருவிக்கா, சரியா. செல்லிதாசன் யாரு, முக்கியம், கமெண்ட் பண்ணுங்க. செல்லிதாசன் யாரு, யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. செல்லிதாசன் யாரு, கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. தமிழ் தென்றல் என போற்றப்படுவது திருவிக்கா தெரியும். செல்லிதாசன் என்பவர் யார் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. கவிமணினா தேசிய விநாயக பிள்ளை, ஓகேவா. நீலவன் யாருன்னு எனக்குமே தெரியாது, ஓகே. நெக்ஸ்ட், இளமை, ஏன்னா சிலபஸ்ல இல்லை அதனால எனக்கு தெரியாது. இளமை விருந்து என்ற நூலை எழுதியவர், இளமை விருந்து அதே திருவிக்கா தான், ஓகேங்களா. 12th புக்ல கூட என்ன இருக்குன்னா, புக் பேக் பின்னாடி திருவிக்கா பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல கூட இளமை விருந்துன்ற அந்த பாடத்துல வர கான்செப்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க, சரியா. ஓகே. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி, கரெக்ட். கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை, அதான் என்ன சொல்ல, கரெக்ட் தான். இளமையில் கல், ஓகேவா. இளமையில் கல் என்று சொன்னது யாரு, இளமையில் கல் அவையார் சொல்லியிருப்பார் இல்லையா. அறம் செய்ய விரும்பு ஆவது சினம், இளமையில் கல் ஈவது இழிவென்ற அதான் சொல்லியிருப்பாரு. ஆமா, அதெல்லாம் ஆத்திச்சூடி, ஓகேவா. இது நம்ம அப்பயே படிச்சிட்டோம். சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ரைட்டு தான், ஓகேவா. கூற்று 1 மற்றும் 2 சரி. பீசா குப்புசாமி எழுதிய நூல், ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். ஆமா, ஒரு இது எழுதியிருப்பார்ல, ஆன்ற குடிப்பிறக்குமா, அதான் அந்த திருக்குறள் தானே. ஆமா, பண்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவை இரண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ அதுதான் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள், சரியா. தமிழச்சின்ற நூல் எழுந்தாரு பீசா குப்புசாமினா உங்களுக்கு தெரியும், அது எதோ சொல்லியிருப்பாங்களே, அவர் பேர் என்ன, சட்டன்றது இல்லை, ஜெயகாந்தனோட நெருங்கி பழகியவர், ஆமா தானே, அதுதான் பீசா குப்புசாமி. ஓகே, இந்த நூல்லாம் யாருன்னு பாருங்க. தமிழச்சி வந்து முன்ன சொன்னல, வாணிதாசன் எழுதியிருப்பாரு. தமிழச்சி வாணிதாசன். இன்ப இலக்கியம், குழந்தை இலக்கியம், இது எல்லாமே வாணிதாசன் தான், நோட் பண்ணி வச்சுங்க, வாணிதாசன் தான், ஓகேவா. இப்படி படிச்சாதான் உங்களுக்கு மறக்காது, அங்கங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம படிச்சதெல்லாம். தமிழச்சின்ற நூல் எழுந்தாரு. தமிழச்சியின் கத்தினா பாரதிதாசன், தமிழச்சினா வாணிதாசன், ஓகேவா. அதே மாதிரிதான் இன்ப இலக்கியம் என்ற நூல் எழுதினாலும் அவரு தான். குழந்தை இலக்கிய நூலும் யாரு, வாணிதாசன் தான். ஊன்றுகோல் வந்து யாரு வரும், ஊன்றுகோல் இவரு முடியரசன். ஊன்றுகோல்னா முடியரசன், கரெக்ட், செக் பண்ணீங்க. மூன்றுகோல்னா முடியரசன் தான், ஓகேவா. ஆமா, வீரகாவியம், காவிய பாவை, அப்புறம் வந்து ஊன்றுகோல், ஓகேவா. இதெல்லாம் யாருன்னா முடியரசன், ஓகேவா. சரி, எக்ஸ்ட்ரா சொல்றேன், யாராவது நோட் பண்ணி வச்சீங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணுவீங்களா எனக்கு தெரியல. எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை, முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமை எங்க இருக்கு, ஆமா தானே, மற்றதுக்கெல்லாம் இருக்கு. 2ஆம் வேற்றுமைக்கு ஐ, 3ஆம் வேற்றுமைக்கு ஆள், ஆண், ஒடு, ஓடு, 4ஆம் வேற்றுமைக்கு கு, 5ஆம் வேற்றுமைக்கு என்னது, இல்லு, இன்னு, அதெல்லாம் பார்ப்போம், இல்லு, ஓகேவா. 6ஆம் வேற்றுமைக்கு வந்து அது, 7ஆம் வேற்றுமைக்கு வந்து கண்ணு, மேலு, கீழு, அதெல்லாம் வரும். 8ஆம் வேற்றுமைக்கு இல்ல. 2ஆம் வேற்றுமையின் வேறு பெயர் என்ன, செய்யபடு பொருள் வேற்றுமை, ஏன்னா ஐ பேஸ் பண்ணி வரும்.
எங்க ஐ வருதோ அதுதான் செயல்படு பொருள். ஓகேவா? ஐ, இந்த ஐ. ஓகேவா? செயல்படு பொருள். அதனால செயல்படு பொருள் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமையின் வேறு பெயர். முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமைக்கு வந்து விழி வேற்றுமை. ஓகேவா? விழி வேற்றுமைனா எட்டாம் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமைனா முதல் வேற்றுமை. ஓகேவா? செய் வேற்றுமை கிடையாது. செயல்படு வேற்றுமைனா இரண்டாம் வேற்றுமை. இல் என்னும் உருபு நீங்கள், அதான் இல்லுன்றது வந்து ஏழாம் வேற்றுமையில வரும், ஐந்தாம் வேற்றுமையில வரும். நீங்கள்ன்ற மீனிங்ல வந்தா அது ஐந்தாம் வேற்றுமை. இங்க என்ன ஒருத்தரும் முதல் வேற்றுமைன்னு ஒருத்தரும், அப்ப தப்பு. ஓகேவா? அதே இல்லு இடம்ன்ற மீனிங்ல வந்தா, இடப்பொருளில் வந்தால் அது ஏழாம் வேற்றுமை, கரெக்ட். ஓகேவா? ஓகேவா? இல்லுன்றது ஐந்தாம் வேற்றுமையில வரும், ஏழாம் வேற்றுமையில வரும். அது நீங்கள், அதாவது இப்ப தலையில் இருந்து முடி விழுந்தது, தலையில் நீங்கிருச்சு, நீங்கிறதுதானே சொல்றான். தலையிலிருந்து ஒரு முடி நீங்கிடுச்சு, அப்ப அந்த மீனிங்ல வந்தா அது பேர் வந்து ஐந்தாம் வேற்றுமை. அதே இல்லு, ஓகேவா? மதுரையில் மழை பெய்தது, மதுரையில் மழை பெய்தது, அப்ப இடம், மதுரைன்றது ஒரு இடம், அப்ப அங்க வந்தா அது பேர் ஏழாம் வேற்றுமை. ஓகேவா? சோ ஆன்சர் வந்து கூற்று 1 தவறு. ஏன்னா அங்க ஐந்தாம் வேற்றுமைன்னு வரணும். கூற்று 2 சரி. எங்க இருக்கு? கூற்று 1 தவறு, 2 சரி. ஆன்சர் டி. ஓகேவா? நெக்ஸ்ட், நம்பியாரூர் என அழைக்கப்படுவர் யாரு? நம்பியாரூர்னா சுந்தரர். ஏன்னா இவரு பிறந்தது வந்து ஆரூர்ன்ற ஊர்ல பிறந்திருப்பாரு. ஓகேவா? அதனால நம்பி ஆரூரார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இன்னொன்னு வந்து தம்பிரான் தோழர். தம்பிரான்னா யாரு? சிவன் அடியார். தம்பிரான்னா சிவன். அந்த தம்பிரானுக்கு தோழரா இருந்த, சிவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தவர் தான் யாரு? நம்ம சுந்தரர். ஓகேவா? சோ அதனால ஆன்சர் சுந்தரர். திருஞான சம்பந்தம்னா குழந்தை, இவர் வந்து ஒரு சிசு. அதனாலதான் இவர் என்ன சொல்லிப்பாங்க? ஆதி திராவிட என்ன சொல்லிப்பாங்க? திராவிட சிசு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சங்கரர் சொல்லிப்பாரு, திராவிட சிசு. திருநாவுக்கரசர்னா வயசானவர், அதனாலதான் அவரு வந்து அப்பர். இந்த திருஞான சம்பந்தர் அவர் அப்பர்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, ஏன்னா இவர் குழந்தை, இவர் பெரிய ஆளு, அப்பா அப்பர் அப்படின்னு சொல்லி மரியாதையா கூட்டிருப்பாரு. சுந்தரர் வந்து சிவனுக்கு தோழன், ஃப்ரெண்டு. அதனாலதான் நம்பியாரூரார் பிளஸ் வந்து இதுன்னு சொல்லிப்பாங்க. மாணிக்க வாசகர் வந்து இவருக்கு வந்து சிவனடியார் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு அமைச்சரா இருந்து இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே தொண்டு செஞ்சிருப்பாங்க சைவ சமயத்துக்கு. மாணிக்க வாசகர் வந்து ஒரு அமைச்சரா இருந்து மாறி இருப்பார். ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேர்க்கல. திருத்தொண்ட தொகையை எழுதுனது யாருன்னா சுந்தரர். ஓகேவா? திருத்தொண்ட தொகை எழுதுனது சுந்தரர். சரியா? அவர் வந்து என்ன பண்ண, அந்த நூலை முதனடியா கொண்டுதான் பெரிய புராணத்தை சேக்கிலார் எழுதியிருப்பார். சரியா? அதே மாதிரி திருத்தொண்ட தொகை இன்னொரு நூல் என்ன அப்படின்னு சுந்தரர் எழுதிருப்பாரு. இன்னொரு நூல் வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி. அது வந்து யார் எழுதிருப்பாருன்னா நம்பியாண்டார் நம்பி. இது ரெண்டு நூலை பேஸ் பண்ணி தான் பெரிய புராணம் அமைஞ்சிருக்கும். சுந்தரின் சிறப்பு பேர் என்ன? அதே மாதிரி பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் நினைக்கிறேன், திருத்தொண்டர் புராணம். ஓகேவா? ஏன்னா திருத்தொண்டர்கள் அந்த 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி புகழ்ந்து பாடினதுதான் இந்த இது 63 சைவ நாயன்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தியும் பிளஸ் 27 தனி அடியார்கள் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் 9 தனி அடியார்ல தொகையடியார்ல இருப்பாங்க, எல்லாரையும் சேர்த்து பண்ணதான் இந்த பெரிய புராணம். அதுல வந்து அதிகமா யாரை பத்தி பாடிருப்பாங்கன்னா திருஞான சம்பந்தரை பத்தி தான் அதிகம் பாடியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா கதையோட ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரரை தான் பேஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சுந்தரர் எழுதுற திருத்தொண்டை தொகை தானே பேஸ் பண்ணி வருது. எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. சுந்தரின் சிறப்பு பேர் என்ன? அதான் சொன்ன, தம்பிரான் தோழன்னா சுந்தரர். ஓகே, ஆன்சர் ஏ. அப்ப மருள் நீக்கியார்னா தர்மசேனர். தர்மசேனர்னு அர்த்தம், மீனிங். அதாவது திருநாவுக்கரசர். ஓகேவா? திருநாவுக்கரசர் தான் என்னது? மருள் நீக்கியார். ஓகே, அவருக்கு நிறைய பேர் இருக்குது, திருநாவுக்கரசருக்கு நிறைய பேர் இருக்கு. மருள் நீக்கியார், தர்மசேனர், வாகீசர். ஓகேவா? அப்புறம் தாண்டக வேந்தர். இது எல்லாமே யாருன்னா இவர் தான், திருநாவுக்கரசர் தான். மருள் நீக்கியாரும் யாருன்னா திருநாவுக்கரசர் தான். ஆளுடை பிள்ளை. ஆளுடை பிள்ளைனா பிள்ளை குழந்தை சொன்னல, முன்னே சொல்றேன்ல, குழந்தை யாரு? பிள்ளைனா குழந்தையின் மீனிங் வரும். அப்ப ஆளுடைய பிள்ளைன்றது திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. ஓகேவா? ஆளுடைய அரசு யாருன்னு கேட்டா திருநாவுக்கரசர். ஆளுடைய அரசர் யாரு கேட்டா திருநாவுக்கரசர். திருவாத ஊரார். திருவாதன்ற ஒரு ஊர்ல பிறந்திருப்பாரு மாணிக்க வாசகர். ஓகே, திருவாத ஊரார் யாரு? நம்பியாரூர்னா சுந்தரர். திருவாத ஊரார்னா யாரு? மாணிக்க வாசகர். ஏன்னா அவரு திருவாத ஊர்ல பிறந்திருப்பாரு. புரிஞ்சா? நீங்க எப்படி படிக்கணும், ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் சுந்தரின் சிறப்பேர் என்ன, தம்பிரான் தோழர்னு எடுத்துட்டு போகாம இத்தனை கொஸ்டின் எடுத்தோம்னா இதுல எவ்வளவு, இந்த ஆப்ஷன் எடுத்தோம்னா எவ்வளவு கொஸ்டின் எடுக்க முடியுது. ஓகேவா? திருநாவுக்கரசர், அவருடைய இயற்பெயர் வந்து திருநாவுக்கரசர். ஆளுடைய அரசு, மருள் நீக்கியார், தர்மசேனர், வாகீசர், தாண்டகவேந்தர். ஓகேவா? இதெல்லாம் அழைக்கப்படுறாரு. ஆளுடைய பிள்ளைனா திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. ஓகேவா? அதனால வந்து திருஞான சம்பந்தர் திராவிட சிசு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. திருவாத ஊர்ல பிறந்தவர் மாணிக்க வாசகர், அதனால திருவாத ஊரார்னு அழைக்கப்படுறாரு. சுந்தரரோட இயற்பெயர் வந்து நம்பியாரூரார்.
ஓகேவா. அவர் ஆரூரார்ல பிறந்தனால நம்பி ஆரூரார்னு அழைக்கப்படுறாங்க. தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுறாங்க. ஆளுடைய சுந்தரர் யான்னு கேட்டாலும் இவர்தான். ஓகேவா. நெக்ஸ்ட் கலித்தொகை பாடலில் இல்வாழ்வு என்பது கலித்தொகை ஒரு 10 கொடுத்துருப்பாங்கல்ல. இல்வாழ்வு என்பது அளந்தவர்னா யாரு, வறியவருக்கு உதவி செய்தல் தான் அது இல்வாழ்க்கை. ஓகேவா. இல்வாழ்க்கைன்றது என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது பேர் கிடையாது. யாரெல்லாம் வறுமையில இருக்கானோ அவனுக்கெல்லாம் உதவி செய்யறது பேர் தான் இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கலித்தொகை சொல்லுது. ஓகேவா. கலித்தொகை வெண்பாவால் பாடப்பட்ட நூலா. கலித்தொகை வெண்பாவா. கலித்தொகைக்கு இருக்கிற சிறப்பு என்ன, கலிப்பாவால் பாடப்பட்டது கலித்தொகை. ஓகேவா. அதே மாதிரி இது என்ன பரிபாடல் அது பரிபாடல் பரிப்பா இசைப்பாடல் என்று அழைக்கப்படும் நூல். ஓகேவா. கலித்தொகை 120 பாடல்கள் கொண்டதா. கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. ஓகேவா. ஸோ ரெண்டுமே தவறு. கூற்று 1 தவறு, 2 தவறு. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கலித்தொகையில் நெய்தற்களி பாடல்களை ஏற்றவர் எது தெரியுமே நமக்கு. நெய்தற்களினா நல்லந்துவனார். ஓகேவா. நல்லந்துவனார். சரியா. மொத்தம் 5 திணையா பிரிச்சிருமா. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பாலை திணை தான். கலித்தொகை எதெல்லாம் ஃபர்ஸ்ட் திணை வேணா பாலை திணைனா யாரு, பாலை பாடிய பெருங்கடுகோ. ஓகேவா. கரெக்டா ஞாபகம் வருதா. பாலை பாடிய பெருங்கடுகோ 35 பாடல் நினைக்கிறேன். ஓகேவா. அதே மாதிரி நெய்தல் திணையை பாடியவர் என்ன, ரெண்டாவது குறிஞ்சி. குறிஞ்சி யாரு, கபிலர். எப்பயுமே தலைவர் தான். குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் யாரு, கபிலர் வந்துருவாரு. குறிஞ்சி திணைனா கபிலர் வந்துருவாரு. ஓகேவா. அடுத்து மருதம் ஒரு சோழன் நல்லூர்த்தினார் நினைக்கிறேன். அவர் பேரு சோழன் நல்லூர்த்தினார் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா. மருதம். வேற என்ன இருக்கு. மருதம். நெய்தல் நல்லந்தோனார். இன்னொரு திணை என்ன, முல்லைத்திணையை பாடியது யாரு, முல்லைத்திணையை பாடியது யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. முல்லைத்திணை தான். ஒருவேளை இவரோ சோழனா இல்ல, எனக்கு மறந்து போச்சு. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மருதலை நாகனார், சாரி, மருதம் பாடினதான் மருதலை நாகனார். மருதம் பாடினது மருத இளநாகனார்னு வரும். ஓகேவா. முல்லைத்திணை பாடியது சோழ நல்லூர் திணை. கரெக்ட். சோழ நல்லூர் திணை முல்லைத்திணை. ஓகேவா. மொத்தம் 5 திணை. அப்போ வேற வரும் இடம், அந்த ஓதலாந்தியார் இவங்கெல்லாம் எங்க வராங்கன்னா, குரு 5 இருக்குல்ல, ஐங்குறுநூறு இருக்குல்ல, அதுல 100 பாடல் பாடியிருப்பவங்க தான் இவங்க. யாரு, அதே குறிஞ்சி திணை கபிலர் பாடியிருப்பாரு. ஓகேவா. முல்லைத்திணை ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்தர் பாடியிருப்பாரு. முல்லைத்திணை பேயனாரா, முல்லைனா காடு இருக்கும், பேயனார் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அது பாலைத்திணைனா ஓதலாந்தியார் பாடியிருப்பாரு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. 5 திணையும் இருக்கும். அது வேற இது வேற. சரியா. போல மாட்டுது. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது டேஸ் ஆகும். ஒரு சொல்லின் பொருளை பயன்படுவது அகராதி. ஓகேவா. அகராதி அதுனா டிக்ஷனரி, அதுதானே பார்க்குறோம். ஓகே. அதே நிகண்டுனா அந்த சொல்லோட பொருள் என்ன, அந்த சொல்லு என்ன விளக்கம் கொடுக்குது, அதை எங்கிருந்து எடுத்துருக்கோம், எங்க பயன்படுது, ஏன் அது பேர் வந்துச்சு அப்படின்றது எல்லா டீட்டெயிலையும் சொல்றது பேர் நிகண்டு. ஓகே. சம்திங் இப்போ சொன்னா களஞ்சியம் சொல்றோம்ல, அதுதான். அகராதின்றது டைரக்ட் மீனிங் மட்டும் தரும், அவ்வளவுதான். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல். ஒரு 8th புக்ல ஒரு இசைக்கருவியல் பத்தி ஒரு பாடம் வரும்ல, அந்த படம் தான். சிலப்பதிகாரம் சொல்லும் 31 வகையான முரசுகள் சிலப்பதிகாரம். ஓகேவா. மாக்கான் முரசு, அது மாதிரிலாம் நிறைய இல்லை, அது எல்லாமே போர் முரசு இதெல்லாம் நிறைய சொல்லும். மொத்தம் 36 வகையான முரசுகள் சொல்லும். சரியான கூற்றை தேர்ந்தெடு. பேரியால் 21 நரம்புகளை கொண்டதா. ஆமா, அதனாலதான் அது பேரு பேரியால். பெரிய யாழ். ஓகேவா. அதாவது பெருமை கூட்டல் யாழ்னு பிரிக்கணும். பெருமைனா பெருசா இருக்கிற யாழ் 21 நரம்புகளை கொண்டிருக்கும். மீன் வடிவில் அமைந்த யாழ் மகர யாழ் 19 நரம்புகளை உடையது. ஆமா, மகரம்னாலே என்னது, மீன் ஷேப் தான். 19 நரம்புகளை உடையது. இன்னொன்று சகோட யாழ்னு நினைக்கிறேன், அது 14. செங்கோட்டியால் 17. அது எங்கடா இருக்கு, செங்கோட்டியால் அதில் கொடுத்துருப்பான், ஆனால் நரம் கொடுத்துட மாட்டான். புது 12th புக்கில் கொடுத்துருப்பான். செங்கோட்டியால் 12th புக்கில் கொடுத்துருப்பான். கொஞ்சம் கவுண்டிங் மாறும், ஆனால் நம்ம 10th இருக்கிறத எடுத்துக்கலாம். சரியா. நெக்ஸ்ட் 2 ரைட்டு தான். கூட்டு 1 சரி 2 சரி. இது சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ, இரு சொற்கள் இல்லை, இரு சொற்கள் வரும். ஓகேவா. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து வருவது, அதுதான் தொகை தான். மறைந்து வந்தாலே தொகை. அப்ப என்ன வந்துடும், தொகை நிலை தொடர். 2 சொல்லுக்கு இடையில ஒரு இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ என்ன சொல்லலாம், பண்பு. ஓகே. கருப்பு. இப்படின்னா ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாமே. என்ன சொல்லலாம், வேற்றுமை தொழில சொல்லலாம். குதிரையை அடித்தான், குதிரையை ஓட்டினான். ஓகே, குதிரை ஓட்டினான் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோ. குதிரை ஓட்டினான் அப்படின்னு இப்ப சொல்றேன்னு வச்சுக்கோங்க. குதிரை ஓட்டினான்
அப்படின்னா இது எப்படி குதிரை ஓட்டினான் மீனிங் ததா? இல்ல. குதிரையை ஓட்டினான். ஐ வந்து இங்க மறைஞ்சு வருது. குதிரையை ஓட்டினான்றத மீனிங் குடுக்குது. ஆனா ஐ மறைஞ்சு வருது. அப்போ ஐன்றது என்ன? வேற்றுமை உறுப்பு. 2ஆம் வேற்றுமை உறுப்பு. ஸோ இந்த மாரி ஒரு உறுப்போ, இல்ல ஒரு சென்டென்ஸோ, ஒரு வார்த்தையோ மறைந்து வந்து ஓகேவா? இரு சொற்களுக்கு இடையே ஓகேவா? வேற்றுமை உறுப்போ, இல்ல வினையோ, பண்போ மறைந்து வந்து சொன்னா அது பேர் என்னது? தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் எத்தன வகைப்படும்? தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். சரியா? ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது. ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு. வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும். ஓகேவா? இப்போ வந்து அது பேர் என்ன? உருபும் பயனும் உடன் தொகைத்தொகை. ஆன்சர் வந்து உருபும் பயனும் உடன் தொகைத்தொகை. ஓகேவா? ம். இப்போ வந்து அ உளி உளி சிலை செய்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப நம்ம எப்படி சொன்னோம்? உளியால் கொண்டு சிலை செய்தான். உளியால் கொண்டு அப்ப 2 வார்த்தை வந்து உருபும் மறைஞ்சு வருது. அதோட பயனும் அதன் பொருளை விளக்கும் பயனும் மறைஞ்சு வருது இல்லையா? அதனால தான் உருபும் பயனும் உடன் தொகை. சரியா? இதுதான் அந்த மீனிங். ஆன்சர் வந்து அடுத்தது 61. இலக்கணம்லாம் புரிஞ்சு தான் படிக்கணும். சரிங்களா? தொகாநிலை தொடர். அதான் முன்ன சொல்றேன். தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். தொகை வந்து 6 வகைப்படும். சரியா? இலக்கணம் வந்து 5 வகைப்படும். தகடூர் இன்று சேலம் என்று அழைக்கப்படுது. கரெக்டா? தகடூர் என்று சேலமா? தகடூர் வந்து தருமபுரி. எங்க ஊரு. ஓகேவா? தகடூர்னா தருமபுரி. அதியமான் கோட்டை சொல்றோம் இல்லையா? அதுதான் தருமபுரி. தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் சேக்கிலார். பெரிய புராணத்துக்கு தான் சேக்கிலார் வராரு. அப்போ தகடூர் யாத்திரை என்ற நூலுக்கு தான் சொன்னல ஆசிரியர் பெயர் என்ன? அது தெரியாது. முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. ஆனா எண்ணாயின புலவர்னு சொல்லலாம். ஓகேவா? இருக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் நந்தி கிளம்பத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. தமிழ் வீடு தூதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. நீலகேசிக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. ஓகேவா? முடியுடை மூவேந்தர்களில் யார் பழமையினர்கள்? யார் முடியுடைய வேந்தர்கள்ல சேர சோழ பாண்டியன்னு சொல்லி தான் முன்வைப்பாங்க. ஓகேவா? போந்தன வேம்பு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரும். போந்தன ஆறென வேம்புன்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் சொல்லும். சேரர்கள் தான் ஆன்சர். ஓகேவா? முடியுடைய மூவேந்தர்கள் யார் பழமையினர்னா சேரர்கள். தொல்காப்பியமே அப்படிதான் முன்வைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். அவரோட இயற்பெயர் தெரியாது. கார்மேகத்தை போல கார்மேக அந்த மலையை கொண்ட மேகத்தை போல அப்படியே மலை எப்படி பொழியுமோ அது மாதிரி கவிதையை பொழிவாராம். அதனால அவர் பேர் கார்மேக கவிஞர். சரியா? நெக்ஸ்ட் கொங்கு மண்டல சதகம் அவர் தான் எழுதியிருப்பாரு. சரியான ஒற்றை தேர்ந்தெடு. சேர நாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல். ஆமா, நெல் தான் என்னது அடிப்படை விலையாக. அதாவது இப்போ வந்து உங்க கையில வந்து என்ன இருக்குன்னா தங்கம் இருக்கு, என் கையில நெல் இருக்குன்னா ஓகே, இவ்வளோ தங்கத்துக்கு இவ்வளோ நெல் கொடுன்னு சொல்ல மாட்டான். இவ்வளோ நெல்லுக்கு இவ்வளோ தங்கம் கொடு. ஏன்னா நெல்லு தாங்க என்னது அடிப்படை, அப்போ பேசிக்கே. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் நெல்லு தான். சேர நாட்டில் நெல்லுக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்த பொருள் எள்ளு கிடையாது, உப்பு. நெல்லுக்கு ஈக்குவலா என்னது உப்பு. நான் ஒரு படி நெல்லு தரேன்னா நீ ஒரு படி உப்பு கொடு. ஏன்னா ரெண்டும் ஒரே ரேட்டு அன்னைக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லுது. இதெல்லாம் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது நற்றிணை சொல்லும். ஓகேவா? நற்றிணை ஒன்று சொல்லும், இன்னொன்று வந்து அகநானூறு சொல்லும். நெல்லும் உப்பும் ஓர் நேரே அப்படின்னு சொல்றது வந்து அகநானூறு. தன் நாட்டு நெல்லை தந்து பிற நாட்டு உப்பை பெற்றான்னு சொல்றது வந்து நற்றிணை. தமிழ்நாட்டின் நாளாந்து எல்லாருக்குமே தெரியும் திண்டுக்கல். ஓகேவா? அதே மாதிரி மஞ்சள் உற்பத்தியில அதிகமாகவும் ஏன்னா ஆளாந்துன்றது வந்து என்னன்னா மலர் ஏற்றுமதியில அதான் அதிக முதல் இடத்துல இருக்கும். அதனால தான் திண்டுக்கல் சொல்லுவாங்க. ஈரோடு வந்து மஞ்சள் உற்பத்தி, ஜவுளி சந்தை எல்லாமே அது ஈரோடு. திருப்பூர் உங்களுக்கு தெரியும் பின்னலாடை நகரம். அப்புறம் வந்து இந்த கொம்பு வச்சிருக்கோம் அந்த காலை பேர் என்ன? காங்கேயன் கோவில். காங்கேயின் காலை இருக்கிற இதுக்கு வந்து ஃபேமஸ் திருப்பூர். பின்னலாடை நகர். முதல் ஆயுத்த பூங்கா நேதாஜி ஆயுத்த பூங்கா இருக்கிறது எங்கன்னா திருப்பூர் தான். நாமக்கல் வந்து முட்டைக்கும் அப்புறம் வந்து சிற்றுந்து இது பண்ணுறதுக்கெல்லாம். ஆமாம், அதிக சிற்றுந்து பேருந்துகள் வந்து இயங்குகிற ஒரு இடமாகவும் இருக்கிறது வந்து நாமக்கல். ஓகேவா? முட்டை அதே மாதிரி ஃபேமஸ். ஆண் பொருணை என்று அழைக்கப்படுவது. ஆண் பொருணைனா அமராவதி. தன் பொருணைனா அர்த்தம். தன் பொருணைனா தாமிரபரணி, ஆண் பொருணைனா அமராவதி. ஓகேவா? நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், அதாவது நிலைமொழி இது ஒரு மொழின்னு வச்சுக்கணேன். ஓகேவா? அந்த மொழியில இறுதி எழுத்து வந்து எப்படி இருக்கான்? உயிர் எழுத்துன்னு இருக்கான். அப்போ உயிர் ஈற்று புணர்ச்சி. அவள் தானே உயிர். ஏன்னா லாஸ்ட் உயிர் தான் இருக்கு, கடைசியா இருக்கனால அது பேர் ஈற்று. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை வந்து சேர்ந்தா அது பேர் உயிர் ஈற்று புணர்ச்சி. ஆன்சர் வந்து சி. கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி. கலிங்கத்தி பரணி வந்து 2 பேர் தான் பாராட்டிருப்பாங்க. தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னா ஒட்டகுத்தர். ஓகேவா? தென் தமிழ் தெய்வ பரணி ஒட்டகுத்தர். ஓகேவா?
அப்படி சொன்னா ஒட்ட ஒத்தார். அதே மாதிரி கலிங்கத்து பரணியின் பாவகை இன்னொருத்தர் வந்து ஜெயங்கொண்டார் சொல்லியிருப்பாரு. பலப்பட்டடை சொக்கநாதர் இதை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டார், பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டார் வந்து அது அங்கே கீழே இருக்க அடுத்த வருஷம் நினைக்கிறேன். கலிங்கத்து பரணியின் பாவகை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி வந்து கலித்தாலிசை. ஓகேவா? கலித்தொகை வந்து நல்லா பாத்துங்க, கலித்தொகை வந்து 150 கலிப்பாவால் ஆனது. கலிங்கத்து பரணியின் பாவகை வந்து 599 கலித்தாலிசைன்னு நினைக்கிறேன். 599 தான் வரும். ஆமா கரெக்ட், ஞாபகம் வச்சுங்க சரிங்களா? 599. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? ஜெயங்கொண்டாரை பரணிக்கு தாங்க வந்து ஜெயங்கொண்டாரை பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டார்னு சொன்னது யாரு அப்படின்னு சொன்னா பலப்பட்டடை சொக்கநாதர். ஓகேவா? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இவர் தான் நிறைய ஜெயங்கொண்டார் மட்டும் இல்ல நிறைய பேரை பாடிருப்பாரு. விருத்தம் என்னும் ஒன்பாவுக்கு உயர் கம்பன். ஓகேவா? கலம்பகத்துக்கு வந்து எது இருட்டற மொழிதலுக்கு வந்து இவரை பாடியிருப்பாரு காலமேக புலவர். அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். அதான் ஷார்ட் ஃபார்ம் மீரா. முத்தையா யாரு? முத்தையா நல்ல பேரு. இதை கண்ணதாசன் சொன்னல, கண்ணதாசன். வரதன் காலமேக புலவரோட இயற்பெயர் என்ன? வரதன். ஓகேவா? மாறன் தமிழ் செய்த மாறன். தமிழ் செய்த மாறன் ஆன்சர் ஞாபகம் வருதா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மாறன்றது வந்து நம்மாழ்வார். ஓகேவா? நம்மாழ்வார் சொல்றோம் இல்லையா? நம்மாழ்வாருடைய அவருக்கு ஒரு பேர் தான் மாறன். சடகோபர். நிறைய பேர் இருக்குது நம்மாழ்வாருக்கு. சடகோபர் அந்தாதி நூல் எழுதுறது யாரு? கம்பன் எழுதியிருப்பார் இல்லையா? அது யாரை பேஸ் பண்ணினா நம்மாழ்வார் தான் இன்னொரு பேர் சடகோபர், மாறன். ஓகேவா? நிறைய பேர் இருக்கு அவருக்கு. தமிழ் செய்த மாறன் யாருன்னா நம்மாழ்வார். ஸோ இது வந்து நம்மாழ்வார். ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? நம்மாழ்வார், வரதன் வந்து காலமேக புலவர், மீ ராசேந்திரன் வந்து மீரா, முத்தையா வந்து கண்ணதாசன். ஓகேவா? நான் என்னைக்கும் ஒரு கொஸ்டின் ஒரு ஆப்ஷனோட நான் போனது கிடையாது. சரியா? எவ்வளவு கொஸ்டின் எடுக்கிறேன்? 4 ஆப்ஷன்ல எனக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது பாருங்க, எவ்வளவு கொஸ்டின் கிடைக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? இதுதான் நீங்க படிச்சதும் நான் படிச்சதுக்கான டிஃபரன்ஸ். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர். எல்லாருக்குமே தெரியும். மதிய உணவு திட்டம்னா 1956 காமராஜர் கொண்டு வந்திருப்பாரு. சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் வந்து 1982 சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்திருப்பாரு. அண்ணா வந்து அந்த படியரிசி திட்டத்தை வந்து படியரிசி திட்டம் அண்ணா கொண்டு வந்திருப்பாரு. காமராஜர் மதிய உணவு திட்டம் சொல்லியாச்சு. பெரியார் வந்து முதலமைச்சர்லாம் ஆகல. அவர் வந்து தமிழ்ல இவரும் சீர்திருத்தம் எழுத்து சீர்திருத்தம் செய்திருப்பார். அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய போராட்டம் பண்ணி நிறைய அரசியலமைப்பு முதல் திருத்தத்தை கூட இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. பெரியார் தான். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர். அதியமானுக்காக யார்? அவையார். அதியமானோட புலவன் கேட்டால அவையார் நெல்லிக்கனி கொடுத்துருப்பாரு இல்லையா? ஓகே. வல்லினம் மிகா இடங்கள். வல்லினம் மிகா இடங்கள் அதாவது சந்தி பிழை சொல்றோம்ல, அது எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகா. பார்க்கலாமா? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸ் வந்து மிகாதுதான், கரெக்ட் தான். ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு இது பண்ண தெரியல, கண்டுபிடிக்க தெரியலன்னா உடனே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பாரு. இப்போ நான் என்ன சொல்லலாம்? குதிரை கனைத்தது. குதிரைன்றது ஒரு எழுவாய், கனைத்தது அதோட செயல். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றான்? எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாதுன்றான். குதிரைக்கு இக்கு போட்டு குதிரை கனைத்தது, குதிரைக்கு கனைத்தது அப்படின்னு வருமா? வராதுல்ல, தப்பு தானே. குதிரை அடிச்சது, இக்கு அடிச்சது, குதிரை கனைத்தது. அப்ப இந்த எழுவாய்க்கு அடுத்து எழுவாய் ஒரு செயலை செய்யும் போது எழுவாய் பக்கத்துல என்ன வரக்கூடாது? வல்லினம் வரக்கூடாது. வல்லினம் வந்தா மீனிங் வராது. கரெக்டு தானே? ஆமா தானே? இப்ப நானே என்ன பண்ண எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துட்டல. ஆமா, அப்ப ரைட்டு. கரெக்டு. நான் சொன்ன சென்டென்ஸ் கரெக்டு. ஓகேவா? ரெண்டாவது, அது இது எது ஆகிய சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. பார்க்கலாமா? எது சட்டை. எது சட்டைன்னு போறன்னு வச்சுங்க. எது சட்டை. ஓகேவா? கொஞ்சம் லேட் ஆகும் பார்த்துங்க. எது சட்டை வரக்கூடாது. எது சட்டை அப்படின்னு சொல்லக்கூடாது. எது சட்டை, அது அங்க இருக்கு, இது இங்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அது சட்டை, இது சட்டை, இது அது அப்படின்னு இச்சு வரக்கூடாது. அப்போ வந்தாது என்ன மீனிங் சரியா வரல. அப்போ ஓகே, அப்போ வல்லினம் மிகாது. ரைட்டு தான். ஓகேவா? இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. பார்க்கலாமா? கபிலரை கபிலரை பாராட்டினார். கபிலரை பாராட்டினார். கபிலரை ஐ வருதா? கபிலரை ரை, அதான் ஐன்றது சேர்ந்து வருது, ரை. ஓகேவா? பாராட்டினார். பாராட்டினார் இப்ப இல்லாம சொல்லி பாரு. கபிலரை பாராட்டினார். கபிலரை பாராட்டினார். ஆனா நாம என்ன பண்றோம்? எப்பயுமே இப்ப சேர்த்தோம். கபிலரை பாராட்டினார். ஐ எப்பெல்லாம் வெளிப்படையா வருதோ, இரண்டாம் வேற்றுமை தொகையிலையும் இரண்டாம் வேற்றுமை வருது இல்லையா? ஐயும்
கூவும் வெளிப்படையா வந்தா நம்ம என்ன பண்ணோம், வல்லினம் மிகும். அப்போ கபிலரை இப்போ வருது சென்டென்ஸ் சொல்லி பார்த்தாலே வருது, கபிலரை பாராட்டினார். அப்போ இந்த கூற்று என்ன இருக்கு, தப்பா இருக்கு. வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துறான், வல்லினம் மிகும். ஓகேவா. ஆனா என்ன கொடுத்துறான், இரண்டாம் வேற்றுமை தொகை சாரி, நான் வந்து ஐ வெளிப்படையா போட்டல, ஐ வெளிப்படையா போட்டா அது பேர் வந்து தொடர். அப்போ கரெக்ட் தான், கபிலரை ஓகேவா, கபிலர் பாராட்டினார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல என்ன வராது, கபிலர் ஐ வெளிப்படையா வந்தா வரும், ஐ வெளிப்படையா வரலன்னா வரக்கூடாது. கபிலர் பாராட்டினார் கரெக்ட் தான். அப்ப இப்போ இங்க சேர்ந்தா கபிலர் பாராட்டினார்னு வரும், அப்ப வரக்கூடாது. ஓகேவா. அப்போ இதுவும் ரைட்டு தான். வெளிப்படையா வந்தா வரணும். தொகைன்றது என்னது, வெளிப்படையா வராது இல்ல. அனைத்து சரியானவை, ஆன்சர் அனைத்து சரியானவை, டி. ஓகேவா. கொஞ்சம் டைம் ஆகும் பார்த்துங்க. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் என்னது, திருமந்திரம். ஏன்னா அது 3000 பாட்டுகளை கொண்டிருக்கும். யார் எழுதியிருப்பா, திருமூலர் எழுதியிருப்பாரு. ஓகேவா. திருவாசகம் எத்தனை பாட்டுகளை கொண்டிருக்கும், திருவாசகம் ஐயோ நல்ல இதாச்சு, 6 6 8 6 6686 பாட்டா திருவாசகம், மறந்துடுச்சு, தப்பா சொல்ல வேணாம். ஓகேவா. நெக்ஸ்ட் போலாம். திருக்கோவையார் யாரு, திருக்கோவை திருவாசகம் ரெண்டுமே மாணிக்கவாசகர் எழுதந்தான். ஓகேவா. மாணிக்க வாசகர் திருக்கோவை அதை எழுதனாலும் திருக்கோவையார்னு சொல்றாங்க, மாணிக்க வாசகர். ஓகேவா. குணங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் இயற்பெயர் என்ன, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் அருண்மொழி தேவர். நல்லா பார்த்துங்க, சுல்தான் அப்துல் காதர். டேரக்டா போயிடலாம் அந்த கொஸ்டின் ஆன்சரு, சுல்தான் அப்துல் காதர். ஒவ்வொன்றும் ஆன்சர் சொல்றேன். அருண்மொழி தேவர்னா யாரு, சேக்கிலாரோட இயற்பெயர் என்ன, அருண்மொழி தேவர். கரெக்டா. சாத்தனார், சீத்தலை சாத்தனார். ஓகேவா, சீத்தலை சாத்தனார். மருள் நீக்கியார், அதான் சொன்னல, மருள் நீக்கியார் யாரு, திருநாவுக்கரசர். ஓகேவா, திருநாவுக்கரசர். மனோன்மணி கன்னி என்ற நூலின் ஆசிரியர், மனோன்மணி கன்னி யாரு, குணங்குடியின் மஸ்தான் சாஹிப். ஓகேவா. குணங்குடி மனோன்மணி கன்னி, எக்கால கன்னி, நந்தீஸ்வர கன்னி, இதெல்லாம் பாடினது யாருன்னா மனோன்மணி, குணங்குடி மஸ்தான் சாஹிப். சரியா. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் சந்தை. ஓகேவா. தென்னிந்தியான்னு வந்து தென்னிந்தியா. அப்போ ராஜாராம் மோகன் ராய் எங்க பிறந்தவர், வட இந்தியா, வங்காளம். அப்போ வரக்கூடாது. நம்ம யாரு கண்டு சொன்னோம், ராஜாராம் மோகன் ராய், அயோத்தியாஸ் 2 பேர் தான் வந்து நிற்பாங்க. ஆனா ராஜாராம் மோகன் ராய் வந்து காமனா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை நான் கேட்டா தான் ராஜாராம் மோகன் ராய். தென்னிந்திய சமூக சீர்திருத்தம், தென்னிந்தியான்னு வந்துட்டா நம்ம ஆளுங்களை மட்டும் நம்ம பார்க்கணும், அயோத்திதாசர். ஓகேவா, அயோத்திதாசர் ஆன்சர். திராவிட நாட்டின் வானம்பாடி தான் யாரு, முடியரசன். ஓகேவா. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாரு, நாமக்கல் கவிஞர். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுவர். பாரு எல்லாமே என்ன கேட்குறீங்க, நீங்க அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன, ஐயோ சிறுகதை மன்னன்னா யாரு வரா, சட்டை ஜெயகாந்தனும் சொல்றாங்க. ஓகேவா. புதுமை பித்தனும் சொல்றாங்களே, யார் சார் ஆன்சர் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்ன தெரியும்னா 2 பேருமே புக்லேயே கொடுத்துருக்கானே, அப்ப 2 பேரும் எப்படி ஆப்ஷன் வைப்பாங்க, ஆப்ஷன் வச்சா 2 பேருமே தான் ஆன்சரா வருவாங்க. அதனால தான் ஒரு ஆன்சர் மட்டும் தான் வைப்பாங்க, ஒரு ஆன்சர் வர மட்டும் தான் வைப்பாங்க. புதுமை பித்தன் தான் ஆன்சர், ஜெயகாந்தன் நீங்க வரலையே. ஓகேவா. அதே இந்த இடத்துல புதுமை பித்தன் வராம ஜெயகாந்தன் தான் ஆன்சர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா. கல்கி யாரு, சிறுகதை மன்னன்றது வந்து புதுமை பித்தன். ஓகேவா. கல்கின்றது வந்து உங்களுக்கு தெரியும், வரலாற்று நாவலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு, கல்கி. ஓகேவா. வாவேசு ஐயர் சிறுகதையின் தந்தை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் வாவேசு ஐயர். ஓகேவா. சிறுகதை இரட்டையர்கள் வந்து பிச்சமூர்த்தியும் கூப்பாரான்னு நினைக்கிறேன். ஓகேவா. இவங்க 2 பேரும் சிறுகதை இரட்டையர்கள். நான் அதான் சிறுகதை ரிலேட்டடா தான் ஆப்ஷன் கொடுப்பான், இப்படிதான் கொடுப்பான். யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை டேஷ் வகையா பிரிப்பார். யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 6 என்னென்ன, ஃபர்ஸ்ட் வந்து சீரு. ஓகேவா. அடுத்தது வந்து எழுத்து. ஓகேவா. ஃபர்ஸ்ட் எழுத்து, சாரி எழுத்து, சீர், அசை, தலை, அடி, தொடை, அவ்வளவுதான். இதுதான் 6. ஓகேவா. நெக்ஸ்ட் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்கள் வந்து யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை டேஷ் வகையாக பிரிப்பார். எழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிப்பாங்க, 4 வகையா எழுத்து, இன்னும் 3 நினைக்கிறேன். கரெக்ட், 3. ஓகேவா. கரெக்ட் தான், 3 எழுத்து. நெடிலு குறிலு, இன்னொன்று என்ன பிரிப்பாங்க, ஒற்றா, நெடிலு குறிலு ஒற்றுன்னு நினைக்கிறேன். 3 எழுத்தா தான் பிரிப்பாங்க. இந்த கொஸ்டின் எனக்கு சரியா தெரியல, படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, 3 தான் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆமா, இலக்கணத்தின்படி வந்து எழுத்து வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நார்மல் இலக்கணப்படி என்ன அப்படின்னா, எழுத்து இலக்கணத்தின்படி ஓகே எழுத்து வந்து முதல் எழுத்து சார்பு எழுத்து 2 வகைப்படும். யாப்பிலக்கணத்தின்படி நெடில் எழுத்து, குற்றெழுத்து, ஒற்றெழுத்துன்னு நினைக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். ஆமா, ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ ஓகேவா சேர்ந்து அமைவது சீர் எனப்படும். ஓகே.
சீர் 3 வகைப்படுமா? ஃபர்ஸ்ட் கூற்று ரைட்டு. சீர் 3 வகைப்படாது. சீர் வந்து 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நான்கசைச்சீர். அப்போ கூற்று 1 சரி, 2 தவறுன்னு நினைக்கிறேன். கூற்று 1 சரி, 2 தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட். பாடலின் இறுதிச் சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது வந்து அந்தாதி தொடை. அந்தாதினா என்னது? அந்தம் கூட்டல் ஆதி. அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். இப்போ ஒரு பாடல்ல இங்க வந்து ஒரு வார்த்தையில முடியுது அப்படின்னா, ஓகேவா, உண்டு அப்படின்னு முடியுதுன்னா திருப்பியும் அடுத்த பாடல் தொடங்குதுல, அடுத்த பாடல் தொடங்குற இடத்துல உண்டுன்ற வார்த்தை முதல்ல வரும். ஓகேவா? அப்படியே இப்படி கண்டினியூ ஆகும். ஆதி இதுதான் அந்தம், மீண்டும் ஆதி, முடிஞ்ச தொடர் அதை வச்சே தொடங்குறது பேர் தான் அந்தாதி. ஓகேவா? ஆன்சர் டி. சங்க இலக்கியம் பலவும் எந்த பாவல்? சங்க இலக்கியம் அதாவது 14 மேற்கணக்கு மோஸ்ட்லி எதால தான் பாடப்பட்டிருக்கும்? 14 மேற்கணக்கு எல்லாமே ஆசிரிய பாவல் தான் பாடப்பட்டோம். 14 கீழ்கணக்குல மேக்சிமம் அந்த அறநூல்கள் சொல்றோம்ல 11, அது எல்லாமே வெண்பா. ஓகேவா? குறள் வெண்பா. திருக்குறள் சொல்லணும்னா குறள், நாலடியாறு, இனியவை 40, இன்னா 40, ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், நான்மணி கடிக, இது எல்லாமே வெண்பா. ஆசிரியப்பா சொல்றோம் இல்லையா, புறநானூறு, அகநானூறு, அதாவது 14 மேற்கணக்கு என்னது? 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை என்னது? புறநானூறு, அகநானூறு, எல்லாமே. கலித்தொகை மட்டும் கலிப்பா, பரிபாடல் மட்டும் பரிப்பா, மீதி எல்லாமே எதாவது படுப்புனா ஆசிரியப்பா தான். 10 பாட்டும் அதே மாதிரி தான் ஆசிரியப்பா. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. அற்று, அற்றுனா என்ன அர்த்தம்? ஓம உறுப்பு. போலன் மீனிங் தரும். வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இது என்ன அணி? ஓமை அணி. அவ்வளவுதான். சரியா? நிறை, நிறைனா மேன்மை. ஓகேவா? நிறைனா மேன்மை 2. அதை வச்சு அப்புறம் பொறைனா பொறுமை 3. ஓகே, இதெல்லாம் ஈஸி தான். சி பி ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட். திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர்? திருவெம்பாவை மாணிக்க வாசகர். ஓகேவா? திருப்பாவைனா ஆண்டாள் இருந்து கண்ணனை வந்து காலையில மார்கழி மாசத்துல கண்ணனை வழிபடுறதுக்காக, திருமாலை வழிபடுறதுக்காக தோழிகளை எழுத்துறது தான் திருப்பாவை. சேமஸ் அதே மாதிரி சைவ சமயத்துல வந்து சிவனை வந்து பூஜை செய்யறதுக்காக பாடின பாட்டு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை. இந்த திருப்பாவையை பேஸ் பண்ணி இறையரசன் நினைக்கிறேன் அவர் பாடின பேர் தான் கன்னிப்பாவை. கரெக்டா? திருப்பாவை வந்து ஆண்டாள், திருவெம்பாவை வந்து மாணிக்கவாசகர். ஞாபகம் வச்சுங்க. கண்ணீர் பூக்கள் என்ற நூலை எழுதியவர்? கண்ணீர் பூக்கள், சோழ நிலா. ஓகேவா? சோழ நிலா, மகுட நிலவா, சோழ நிலா. ஆமா, கண்ணீர் பூக்கள். அப்புறம் வேற என்ன நூல் வரும்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது எல்லாமே மேத்தா. அதுல ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2006 சாகித்ய அகாடமி விருது வாங்கிச்சு. ஓகேவா? பீமாராவ் ராம்ஜியின் ஆசிரியர் யாரு? நம்ம அம்பேத்கர். டாக்டர் BR அம்பேத்கரோட ஆசிரியர் பேர் என்ன? பீமாராவ் ராம்ஜி சக்பால். அதான் இயற்பேரு. அது அம்பாவத்தேக்கர்னு வரும். பீமாராவ் ராம்ஜி அம்பாவத்தேக்கர். அந்த பேரை மகாதேவ் அம்பேத்கர் யார் மாத்தினா தன்னோட ஆசிரியர் பேர் வந்து மகாதேவ் அம்பேத்கர். அதனால அம்பேத்கரா மாத்திப்பாரு. ஓகேவா? ஆசிரியர் பேரே வச்சுப்பாரு. ஆன்சர் ஏ. அச்சில் வெளியே வந்த அம்பேத்கரின் முதல் நூல்? இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். இந்த நூல் தான் முதல்ல வெளியே வந்திருக்கும் 1916 நினைக்கிறேன் வருஷம். இதெல்லாம் புக்கில் கொடுத்துட மாட்டான், தமிழ் புக்கில் இருக்காது. நான் சொல்றேன். ஓகேவா? வேற என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு? ஆங்கிலேயரின் செல்வ சுரண்டல் கோட்பாடு யாரு? நம்ம இவர் எழுதியிருப்பாரு, தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முது மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. ஆன்சர் வருஷம் வந்து 1867 சம்திங்ல வரும். அது நூலா வெளிவந்தது வந்து 1901 வரும். ஓகேவா? ரூபாய் பற்றிய பிரச்சனை, இது வந்து யார்? அம்பேத்கர் எழுதியதான் 1923. ஓகே, இதுக்கு தான் வந்து அவருக்கு வந்து பொருளாதாரத்துல முனைவர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கிலாந்துல 1923. சரியா? அதே மாதிரி இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் 1915. ஓகேவா? அவரோட முதுகலை பட்டத்துக்கு வந்து எழுதிய நூல், ஆராய்ச்சி கட்டுரை. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, எல்லாமே அவர் தான். செல்வ சுண்டல் கோட்பாடு மட்டும் யார் வருவானா? தாதாபாய் நவ்ரோஜி. சுதந்திர தொழிலாளர் கட்சி உருவாக்கியவர் அம்பேத்கர். கரெக்ட். 1937 வந்து உருவாக்கி இருப்பாரு அந்த தேர்தலில். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு. ஒடுக்கப்பட்ட பாரதம் இது வந்து 1927. 77 கொடுத்துதான் தப்பு. 27. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? பூனா ஒப்பந்தம் வந்து புக்கில் வந்து தமிழ் புக்கில் தப்பாக இருக்கும். 24 செப்டம்பர் 1931 இருக்கும். ஹிஸ்ட்ரியில் வந்து 1932 தான் ஆன்சர். அதாவது 24 செப்டம்பர் 1932 தான் ஆன்சரு. தமிழ் புக்கில் வந்து 31 அந்த ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ஆன்சர் சி. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவோட உயரிய விருது என்னது? பாரத ரத்னா. இதுவே ஒரு கொஸ்டின். ஓகேவா? அது தமிழ், அதாவது பாரத ரத்னா இதெல்லாம் இந்தி வார்த்தைகள். ஓகேவா? தமிழ்ல என்ன? இந்திய மாமணி. இந்திய மாமணி தான் இது. ஓகேவா? இது எப்போ கொடுத்துருப்பாங்க? 1990.
அவர் இறந்தது எப்போனா 1956 டிசம்பர் 6ஆம் தேதி நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இதில் இறந்துருப்பாரு. ஆனால் அவருக்கு எப்போ கொடுக்குறாங்க? 1990 தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? 1990 பாரத ரத்னா. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கம் தீர்மானம் நிறைவேற்ற அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அம்பேத்கர் உட்பட 7 பேர் சொல்லியிருப்பாங்களா அம்பேத்கர் தலைமையில். அது எப்போனா 1947 ஆகஸ்ட் 29. சரியா? சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி தான் தருவாங்க. அந்த குழுவை உருவாக்கியிருப்பாங்க. இந்த குழுவை உருவாக்கிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து இது எழுதுங்க, என்ன எழுதுங்க, அரசியலமைப்பு சாசன சட்டத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் அதோட முதல் அறிக்கை வந்து 1948 பிப்ரவரி 21 கொடுத்துருப்பாரு. ஓகேவா? 1948 பிப்ரவரி 21. அப்புறம் கடைசியாக எப்போ எழுதி எல்லாம் முடியும், எல்லா கையும் வந்து 1949 நவம்பர் 26 வந்து முடியும். ஜனவரி 26 வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. பால்மணம் என்னும் கதையை எழுதியவர் வள்ளியா? வள்ளி வராது. பால்மணம் என்ற கதையை எழுதியவர் யாரு? கோமகள் தானே? கோமகள். ஓகேவா? அதான் ராஜலட்சுமி. கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. சரியா? ஆன்சர் 1 தவறு 2 சரி. 1 தவறு 2 சரி. ஆன்சர் டி. கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் இது? கோமகள்னா அன்னை பூமி. ஓகேவா? அன்னை பூமி ஞாபகம் வச்சுங்க. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. ஓமை மட்டும். இப்போ எக்ஸாம்பிள் நாமளே சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? சித்திரம் இல்லாமல் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? இதுல என்ன சொல்ல வரான்? ஒரு ஊமையை மட்டும் தான் சொல்லிக்கிறான். அதாவது சுவர் இருந்தால் தான் அதுல படம் வரைய முடியுது. அது மாதிரி தான் நீ ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கான தகுந்த கருவியோ இல்லை எண்ணமோ உங்ககிட்ட இருக்கணும்ன்றாங்க. ஒரு ஒரு ஊமையை மட்டும் சொல்லி அது மூலியமா நாமளே ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம்னா அது பேர் பிரிது மொழிதல் அணி. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்லேடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி. ஸ்லேடைனா இரட்டுற மொழிதல். டி. இரட்டுற மொழிதல் பாடுவதில் வல்லவர் யாரு? காலமேக புலவர். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கணும். காலமேக புலவர். கடலோடா கால்வல் நெடுந்தர். அதாவது கடல் ஓடாது. எது? கால்வல் நெடுந்தர். நெடுமையான தேர். நெடுந்தர்ன்றது பண்பு தொகை. ஓகேவா? ஒரு பெரிய தேர் வந்து எதுல ஓடாது? கடல்ல ஓடாது. கடலோடும் நாவாயும். கடல்ல ஓடக்கூடிய நாவாய். கப்பல்னா நாவாய்னா கப்பல். கடல்ல ஓடக்கூடிய கப்பலும் ஓகேவா எதுல ஓடாது? ஓடா நிலத்துல ஓடாது. என்ன சொல்ல வராது இது மூலியமா? தேர் வந்து தேர் வந்து நிலத்துல தாண்டா ஓடும், கப்பல் வந்து கடல்ல தாண்டா ஓடும்ன்றாரு. இது மூலியமா அவன் இடத்துக்கு நீ எதுல வலிமையானவனோ அங்கதான் செய்ய முடியும். சரியா? இப்போ உனக்கு வந்து தமிழ் நல்லா வரணும், நீ தமிழ் நல்லா படின்னு சொல்ல வர்றாரு. ஓகேவா? அது மாதிரிதான் சொல்றாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா காகையும் இன்னொரு இடத்துல கூட வரும். காகையும் காக்கா வந்து ஆந்தையை வந்து இருட்டுல வெல்ல முடியாது. ஏன்னா ஆந்தைக்கு வந்து இருட்டுல அது கண்ணு தெரியும்.